காவியம் நாவல் ஸ்டோரியை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ரத்த பரிசோதனையில் தேர்ச்சி பெற்ற வீரர்கள் அதிகாரப்பூர்வமாக ஆதிசக்தி ஆசிரமத்தின் வெளிப்புற சீடர்களாக மாறினர். அனைத்து சீடர்களும் இரத்த மலையின் கீழ் கட்டப்பட்ட விடுதியில் ஒரு இரவு ஓய்வெடுப்பார்கள். மேலும் சீடர்கள் குழு தேர்வு செய்யும் செயல்முறையும் நாளை நிறைவடையும். இன்றிரவு விடுதியில் சூழல் மிகவும் சிறப்பாக இருந்தது. இறுதியாக அனைத்து கடின உழைப்பிற்கும் பிறகு இந்த சீடர்கள் தங்கள் முதல் இலக்கை அடைந்தனர். அனைவரும் இரவு முழுவதும் கொண்டாடினர். மேலும் அவர்கள் எந்த அணியை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் விவாதித்தனர். சீடர்களிடையே அதிகம் விவாதிக்கப்பட்ட தலைப்பு ஆசிரியர் அக ஒளியின் அஷ்டசக்கர குழுதான். 33 குழுக்களில் முதலிடத்தை பிடிக்கும் அஷ்டசக்கர குழு பற்றி பல வதந்திகள் இருந்தன. ஆதிசக்தி ஆசிரமத்தின் திறமையான சீடர்களில் பெரும்பாலானோர் அஷ்டசக்கர குழுவில் இணைவதாகவே கூறப்பட்டது. வீரா மற்றும் அதியன் இருவரும் ஒரு மூலையில் அமர்ந்து இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தனர். அஷ்டசக்கர குழுவின் பெயரை கேட்டதும் அதியனின் கண்களில் மின்னிய பிரகாசத்தை கண்ட வீரா, அதியா, நீ அஷ்டசக்கர குழுவை தேர்ந்தெடுக்க விரும்புறியா என்று கேட்டான். அதியன் தலையை சொரிந்தபடி, நான் அதை தேர்ந்தெடுக்க நினைச்சு என்ன பிரயோஜனம், அஷ்டசக்கர குழு என்னை ஏத்துக்காதே என்று சிரித்தான். அதியன் தன் திறமையை பற்றி தானே அறிந்திருந்தான். அஷ்டசக்கர அரண்மனைக்குள் நுழைபவர்கள் அடிப்படையில் சிறந்த திறமையை கொண்டிருந்தனர். உதாரணமாக, தேர்வின் போது வழியை அடைத்திருந்த உயர்குடி வீரர்களை தனது பெரிய வாளால் தாக்கிய வலிமையான சீடன் அஷ்டசக்கர அரண்மனைக்குள் நுழைய முடியும். ஆனா வீரா, நீ எந்த அணியை தேர்ந்தெடுக்கிறியோ நானும் அந்த அணிலேயே உன் கூடவே சேர்ந்துக்கிறேன். ஏன்னா நான் உன் கூட இருக்கிறப்பதான் என் அதிர்ஷ்டமும் எனக்கு சாதகமா இருக்கு என்ற அதியனின் புன்னகை பெரிதாகியது. அவன் சொன்னதில் நிறைய உண்மை இருந்தது. நேற்று வீரா அவனுடன் இல்லாமல் இருந்திருந்தால் அவன் முதல் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க முடியாது. இன்று சாலை கடக்கும் இடத்திலும் மீண்டும் வீராவே அவனை காப்பாற்றினான். அவன் இல்லை என்றால் அவன் எப்போதோ தேர்விலிருந்து வெளியேறி இருப்பான். சரி, நான் பொற்கதிர் அணியை தேர்ந்தெடுத்தா நீ என்ன செய்வ என்று வீரா சிரித்துக் கொண்டே கேட்க அதியனின் கண்கள் ஒரு கணம் விரிந்தன. பின்னர் ஏதோ யோசித்து, வீரா, நீ கேலி செய்றியா என்று கேட்டான். வீராவின் சிறந்த செயல்திறனுக்கு எந்த உயர் அணியும் அவனை சேர்த்துக் கொள்ளும். பிறகு ஏன் பொற்கதிர் அணியில் சேர்வது பற்றி வீரா பேச வேண்டும்? அதை பற்றி யோசித்த அதியன் பெருமூச்சு விட்டு, எல்லா குழுக்கள்லையும் பொற்கதிர் குழுதான் தாழ்ந்தது, அது உனக்கே தெரியும்ல என்று வீராவுக்கு நினைவூட்டினான். வீரா தலையசைத்தான். ஆனால் பின் துணைத் தலைவர் சிவாங்கியை பற்றி யோசித்தான். இன்று அவள் மட்டும் அவனுக்கு உதவவில்லை என்றால் யஷ்வந்த் நிச்சயமாக அவனை வெளியேற்றியிருப்பான். அதே நேரம் பொற்கதிர் குழு ஒவ்வொரு விஷயத்திலும் கடைசி இடத்தில் இருந்தது. அது மருத்துவ மூலிகைகள் பெறுவது, உடற்பயிற்சி மற்றும் மாதாந்திர உதவித்தொகை விநியோகம் போன்றவற்றில் மற்ற குழுக்களை விட மிகவும் பின்தங்கி இருந்தது. அதனாலேயே வீராவால் எந்த முடிவையும் எட்ட முடியவில்லை. பின் வீரா இந்த குழப்பத்தை இப்போதைக்கு ஒதுக்கி வைத்தான். எப்படியும் அவனுக்கு இன்னும் முக்கியமான வேலைகள் இருந்தன. அதில் மிக முக்கியமானது அவனது கத்தியை கண்டுபிடிப்பது. அதன் நம்ப முடியாத சக்தி வீராவை திகைக்க வைத்திருந்தது. இப்போது அதற்காக அவன் முழு மலையையும் தோண்ட வேண்டியிருந்தாலும் அதை பெற அவனால் முடிந்த அனைத்தையும் வீரா செய்வான். இரவு வெகுநேரம் கழித்து அதியன் தூங்கிய பிறகு வீரா அறையிலிருந்து வெளியேறி இருளில் இரத்தமலையின் அடிவாரத்தை நோக்கி சென்றான். இந்த முறை இரத்தமலைக்கு செல்லும் போது அவன் எந்த மாயையையும் எதிர்கொள்ளவில்லை. மேலும் மலையில் எந்த மாயை விலங்குகளும் இல்லை. மாயை விலங்குகள் என்ன, அங்கே எறும்புகள், சிறு பூச்சிகள் கூட இல்லை. உண்மையில் மாயை வலையை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட சிவப்பு மணல் எந்த வகையான உயிரினங்களுக்கும் பொருந்தாது. இதனால் இரத்தமலை பகலில் இருந்ததை விட முற்றிலும் வித்தியாசமாக தெரிந்தது. வீரா மலையின் ஒவ்வொரு பகுதியையும் தேடிக்கொண்டே இருந்தான். அரக்கனுடன் சண்டை நடந்த இடத்தை கண்டுபிடிக்க முயன்றான். 6 அல்லது 7 இடங்களில் சில ஒற்றுமைகளை அவன் கண்டான். ஆனால்
அவற்றில் எதையும் பற்றி அவனால் முழுமையாக உறுதியாக சொல்ல முடியவில்லை. இரத்த மலையின் தரைக்கு அடியில் புதைக்கப்பட்ட தனது கத்தியை தேடுவது வைக்கோல் குவியலில் ஊசியை கண்டுபிடிப்பது போல கடினமாக இருந்தது. பலமுறை மலையை சுற்றி முன்னும் பின்னுமாக சென்று வந்த வீரா விரக்தி அடைந்தான். இனி இரத்த மலையை தலைக்கீழாக திருப்புவதை தவிர வேறு வழியில்லை என்று அவனுக்கு தோன்றியது. அத்தனை சிறப்பான கத்தியை இழந்தது அவனுக்கு மிகவும் ஏமாற்றமாக இருந்தது. சோகத்தில் அப்படியே அமர்ந்து விட்டான். அப்போது திடீரென ஒரு சிவப்பு மரத்தின் கிளைகள் அசைய ஆரம்பித்தன. மெதுவாக அந்த மரத்தின் அருகே இருந்து நீல நிற உடையணிந்த ஒரு உருவம் வெளியே வந்தது. அந்த உருவம் மெதுவாக முன்னால் வந்தது ஒரு பெண்ணின் உருவம் என புரிந்தது. அவள் முகம் பிரகாசமான நில ஒளியின் கீழ் சந்திரனைப் போல அழகாக ஜொலித்தது. அவளது நீல நிற உடை அவளுடைய செதுக்கப்பட்ட அழகை இன்னும் அழகாக்கியது. பொதுவாக அமைதியாக இருக்கும் வீராவால் கூட அதிகரித்த இதய துடிப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆனால் அவள் பொற்கதிர் குழுவின் துணைத் தலைவர் சிவாங்கி என்பதை உணர்ந்ததும் அவன் உடனடியாக அவளை விட்டு கண்களை விலக்கி, வணக்கம் துணைத் தலைவர் சிவாங்கி என்று புன்னகையுடன் அவளை வரவேற்றான். எனக்கு தெரிஞ்சு போட்டிக்கு வந்த மக்கள் எல்லாரும் நள்ளிரவுல அவங்களுடைய அறைகள்ல ஓய்வெடுப்பாங்க. ஆனா நீ இங்க ரத்தமலையில என்ன செய்ற என்று சிவாங்கி விளையாட்டுத்தனமான புன்னகையுடன் கேட்டாள். ஓ, அது எனக்கு தூக்கம் வரல, அதனால்தான் நான் அப்படியே சும்மா வெளியே நடக்க வந்தேன் என்ற வீராவின் முகத்தில் விசித்திரமான வெளிப்பாடு இருந்தது. அவனது பொய் முற்றிலும் குழந்தைத்தனமாக தெரிந்தது. சிவாங்கி புருவத்தை உயர்த்தியபடி அவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தாள். ஓ, அதுதான் விஷயமா என்றவளின் கண்கள் வீரா மீது பதிந்திருந்தன. அவன் முன் நின்றவள் சிரித்துக் கொண்டே, உனக்கு நடக்கணும் போல இருந்தாலும் அதுக்கு ரத்தமலைக்கு தான் வரணும்னு என்ன அவசியம் என்று கேட்டாள். இந்த கேள்வியுடன் அவள் குரலில் ஒரு விளையாட்டுத்தனமான துணி இருந்தது. தனது சங்கடத்தை மறைக்க முயன்ற வீரா சிரித்துக் கொண்டே, நான் தவறுதலா வந்துட்டேன் என்றான். ஓ, தவறுதலாவா? ஆனா எனக்கு அப்படி தோணலையே என்று சிவாங்கி கண்களை உருட்டி, நீ எதையோ தேடுறன்னு மட்டும் எனக்கு புரியுது என்றாள். வீரா சட்டென இருமினான். துணைத் தலைவர் சிவாங்கியிடமிருந்து இவ்வளவு துல்லியமான யூகத்தை அவன் எதிர்பார்க்கவில்லை. அவன் விரைவாக தன்னைத்தானே நிதானப்படுத்திக் கொண்டு தலையை சொரிந்தபடி, உண்மை என்னன்னா அது கொஞ்சம் ரகசியமான விஷயம் என்றான். ஓ, அது அவ்வளோ ரகசியம்னா நான் கிளம்புறேன். உன்னோட ரகசிய வேலைய நீ தொடரு, நான் வரேன் என்ற சிவாங்கி தன் கையில் வைத்திருந்த ஒரு கத்தியை வீராவின் முன் அசைத்தபடி மெல்ல நடக்கத் தொடங்கினாள். அந்த கத்தியை பார்த்ததும் வீராவின் கண்கள் பிரகாசித்தன. அவன் உடனடியாக, துணைத் தலைவர் சிவாங்கி, அந்த கத்தி என்னோடது என்றான். இது உன்னோடதா என்ற சிவாங்கி சட்டென திரும்பி வீராவின் கண்களை பார்த்தாள். சிவாங்கியின் இதழில் இருந்த புன்னகை இந்த கத்தி வீராவினுடையது என்று அவளுக்கு தெரியும் என்பதை சொன்னது. வீரா இந்த கத்தியால் அந்த பூதத்தை எப்படி கொன்றான் என்பதை அவள் மட்டுமே பார்த்திருந்தாள். கத்தியின் நிலை சிவாங்கிக்கு தெளிவாக நினைவிருந்தது. அதனாலேயே அவள் நடு இரவில் வந்து வீராவுக்கு முன்பாகவே கத்தியை கண்டுபிடித்தாள். வீரா தலையசைத்து, ஆமா, இந்த கத்தி என்னோடதான் என்றான். ஓ, இந்த கத்தி உடைஞ்சிருக்கு, ஆனாலும் இது இன்னும் நல்லாதான் வேலை செய்யுது. நான் இதை உன்கிட்ட திருப்பி தந்துடுறேன், ஆனா ஒரு நிபந்தனை என்று சிவாங்கி சிரித்தபடி தலை சாய்க்க, நிபந்தனையா? என்ன நிபந்தனை என்று வீரா கேட்டான். சிவாங்கி முகத்தில் தந்திரமான புன்னகையுடன், நீ எங்களோட பொற்கதிர் குழுவுல சேரணும், அவ்வளவுதான் என்றார். சிவாங்கி தன்னிடம் என்ன சொல்லப் போகிறாள் என்பதை வீரா ஏற்கனவே யூகித்திருந்தான். முதலில் வீரா தயங்கினாலும் இப்போது அவனுக்கு சரியான முடிவு தெரிந்தது. சிவாங்கி கத்தியை பயன்படுத்தி
வீராவை பொற்கதிர் அணியில் சேர வைக்க விரும்பினாலும் வீரா ஏற்கனவே பொற்கதிர் அணியை தேர்ந்தெடுப்பது குறித்து யோசித்துக் கொண்டிருந்தான். இப்போது அவள் இல்லை என்றால் அந்த கத்தி தனக்கு ஒருபோதும் கிடைத்திருக்காது என்று நினைத்தவன் சிவாங்கிக்கு நன்றி கடன் பட்டிருந்தான். அதனாலேயே தலை அசைத்து, சரி, நாளைக்கு ஒரு அணியை தேர்ந்தெடுக்க சொல்றப்ப நான் பொற்கதிர் அணியையே தேர்ந்தெடுக்கிறேன் என்றான். சிவாங்கி வீராவை பார்த்து சிரித்தாள். பின்னர் தனது மோதிரத்தை ஒரு விரலில் அழுத்தி அதிலிருந்து 8 தாதுவால் செய்யப்பட்ட 2 சிறிய மோதிரங்களை எடுத்தாள். உன்னோட இந்த உடைஞ்ச கத்தி ஒரு வாயு வேக கத்தி. ஆனா நீ இன்னும் அர்த்த மகாவீரர் நிலைக்கு மாறல. அதனால இந்த கத்தியை கட்டுப்படுத்த நீ உன்னோட ஆன்மீக சக்தியை பயன்படுத்த முடியாது. நீ எரியும் ஒவ்வொரு முறையும் அது திரும்பி வராம போக வாய்ப்பு இருக்கு என்றாள். வீரா சிவாங்கி சொல்வதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். ஏனென்றால் அதே விஷயம்தான் நடந்தது. வீரா பூதத்தை கொல்ல கத்தியை எறிந்த போது அது திரும்பி வரவில்லை. கத்தியை பார்த்து கொண்டிருந்த சிவாங்கி வீராவை பார்த்து புன்னகையுடன், இப்ப நீ பொற்கதிர் குழுவை தேர்வு செய்ய முடிவு செஞ்சிருக்க. அதனால இது என்கிட்ட இருந்து உனக்கான ஒரு சிறிய பரிசு இந்தா என்றாள். 2 மோதிரங்களையும் பார்த்த வீரா புருவம் சுருக்கினான். அதனால் அவனுக்கு என்ன பயன் என்று அவனுக்கு தெரியவில்லை. சிவாங்கி வீராவின் முகத்தில் இருந்த குழப்பத்தை கண்டு ஒரு மோதிரத்தை வாயுவேக கத்தியின் கைப்பிடியில் கட்டினாள். மற்றொரு மோதிரத்தை தனது விரலில் அணிந்தாள். பின்னர் அவள் அந்த வாளை மலையிலிருந்து கீழே எறிந்தாள். இல்ல இல்ல என்று சிவாங்கி கத்தியை எறிந்ததை பார்த்த வீரா கத்தினான். வாயுவேக கத்தி மிக வேகமாக பறந்து சென்றது. அதை மலையிலிருந்து கீழே எறிந்ததால் அதை மீண்டும் கண்டுபிடிப்பது கடினம் என்று வீரா பதறினான். அதே நேரம் சிவாங்கி மெதுவாக கையை உயர்த்த ஏற்கனவே வெகு தூரம் சென்றிருந்த வாயுவேக கத்தி அதே வேகத்துடன் மீண்டும் திரும்பி வந்தது. சிவாங்கி அதை லாவகமாக பிடித்தாள். இந்த காட்சியை பார்த்த வீரா, ஆஹா, இது அற்புதமா இருக்கு, ஐயோ என்ற வீராவால் தன் உற்சாகத்தை மறைக்க முடியவில்லை. அந்த சிறிய மோதிரங்கள் சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் இரண்டும் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத நூலால் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருப்பது போல் தெரிந்தது. இந்த வழியில் வாயுவேக கத்தியை ஒரு முறை இழுத்தே அழைத்துக் கொள்ளலாம். மேலும் கத்தி மிகவும் கூர்மையாக இருந்தது. இருப்பினும் சிவாங்கி அதை மிக எளிதாக தன் கையில் பிடித்தாள். சிவாங்கியின் கைகளின் இந்த பயிற்சி வீராவை கூட ஆச்சரியப்படுத்தியது. பின் மோதிரங்களையும் கத்தியையும் வாங்கிக் கொண்ட வீரா, துணைத் தலைவர் சிவாங்கி, உங்களுடைய விலை மதிப்பற்ற பரிசுக்கு ரொம்ப நன்றி என்றான். சிவாங்கி சிரித்துக் கொண்டே வீராவின் தோளை தட்டி, எதிர்காலத்துல நீயும் என்ன மாதிரியே பொற்கதிர் குழுவுல உறுப்பினராகிடுவ. அதனால உனக்கு பரிசுகளை வழங்குறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, நீ போய் நல்லா ஓய்விடு. நாளைக்கு சீடர் தேர்வு செயல்முறைக்கு அப்புறம் சீடர்கள் ஒரு தற்காப்பு கலை நுட்பத்தை தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கும் என்றாள். வீரா கீழ்ப்படிதலுள்ள மாணவனைப் போல தலையசைத்து விட்டு வெளியேறினான். வீரா செல்வதை பார்த்ததும் சிவாங்கியின் முகத்தில் வெற்றிகரமான புன்னகை தோன்றியது. மலையிலிருந்து கீழே வந்த வீரா தனது விரலில் மோதிரத்தை அணிந்து கொண்டு சிவாங்கியைப் போலவே வாயுவேக கத்தியை கட்டுப்படுத்த முயன்றான். அவன் வாயுவேக கத்தியை தன்னிடமிருந்து தூக்கி எறிந்தான். ஆனால் அவன் அதை பலமாக தன்னை நோக்கி இழுத்த போது அந்த கத்தி மிக வேகமாக அவனை நோக்கி திரும்பியது. இதை கண்ட வீராவுக்கு நொடியில் வியர்த்து போனது. அந்த கத்தி மிக வேகமாக அவனை நோக்கி வந்தது. வீரா உடனடியாக வாயுவேக கத்தியின் வழியிலிருந்து விலகி தன்னை பாதுகாத்துக் கொண்டான். அவனது உடல் மிகவும் வலிமையானது என்றாலும் அந்த கத்தியின் தாக்குதலை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. சிவாங்கி செய்ததை பார்த்தபோது அது மிகவும் எளிதாக தோன்றியது. ஆனால் அவனால் அதை செய்ய முடியவில்லை. ஆனால் வீரா முயற்சிப்பதை நிறுத்தவில்லை. தொடர்ந்து பயிற்சி செய்து கத்தியின் மீது ஓரளவு கட்டுப்பாட்டை பெற்றான். அவன் தன் தங்குமிடம் திரும்பிய போது ஏற்கனவே நள்ளிரவு ஆகிவிட்டிருந்தது. அனைத்து சீடர்களும் தூங்கிக் கொண்டிருந்தனர்.
வீராவும் அமைதியாக தனது படுக்கை அறைக்கு சென்று கண்களை மூடிக்கொண்டு தனது நினைவுகளில் தொலைந்து போனார். சுந்தர தேசத்தின் சிறையிலிருந்து விடுபட்டுள்ளார். முன்பை விட சக்தி வாய்ந்தவனாக மாறி ஆதிசக்தி ஆசிரமத்தில் நுழைந்துள்ளான். வாயுவேக கத்தி போன்ற ஒரு உயர்ந்த ஆயுதமும் அவனிடம் உள்ளது. இனி என் வேதாவை காப்பாத்துறத எந்த சக்தியாலையும் தடுக்க முடியாது என்று எண்ணினான். அடுத்து என்ன நடக்கும்? வீரா சிவாங்கிக்கு அளித்த வாக்குறுதியை காப்பாற்றுவானா? அனைத்து ஆசிரியர்களும் வீராவை அவ்வளவு எளிதில் விட்டு விடுவார்களா? வீரா எந்த தற்காப்பு கலை நுட்பத்தை தேர்ந்தெடுப்பான்? வீராவால் வேதாவை எளிதாக காப்பாற்ற முடியுமா? அல்லது அவனுக்கு தெரியாத பல தடைகள் இன்னும் உள்ளனவா? காலை நேரம். சீடர்கள் தேர்வு செயல்முறைக்காக அனைவரும் ஒரு பெரிய மைதானத்தில் தோன்றினர். நேற்றைய கணக்கீடுகளின்படி இரத்த பரீட்சையில் தேர்ச்சி பெற்ற சீடர்கள் வெவ்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டனர். அதற்கேற்ப அவர்கள் எழுந்து நின்றனர். 5வது பாகத்தின் மாயை பூதத்தை கொன்ற வீரா எந்த சந்தேகமும் இல்லாமல் முதல் இடத்தில் நின்றான். சிறையில் நடந்த அந்த அதிசயத்திற்கு பிறகு வீராவின் உடலில் எவ்வளவோ மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கின. முதலில் அவற்றை தெளிவாக காண முடியவில்லை என்றாலும் இன்று அவன் ஆதிசக்தி ஆசிரமத்தின் சீடர்கள் வரிசையில் முன்னால் கம்பீரமாக நின்றபோது அவன் ஒரு சக்தி வாய்ந்த போர் வீரனைப் போலவே தெரிந்தான். மறுபுறம் அனைத்து ஆசிரியர்களும் சீடர்களை தேர்ந்தெடுப்பது குறித்து விவாதித்துக் கொண்டிருந்தனர். சிவாங்கி இந்த விவாதத்தில் பங்கேற்கவில்லை. அவள் ஏற்கனவே தான் செய்ய வேண்டியதை செய்திருந்தாள். எனவே அவள் நிகழ்ச்சியை அமைதியாக பார்த்துக் கொண்டு கூட்டத்தில் எங்கோ அமர்ந்திருந்தாள். மேலும் அனைத்து ஆசிரியர்களின் முதல் தேர்வாக வீரா மாறியிருந்தான். அவனை தங்கள் குழுவில் சேர்க்க ஆசிரியர்கள் மீண்டும் தங்களுக்குள் விவாதம் செய்ய தொடங்கினர். இந்த செயல் ஒவ்வொரு நுழைவுத் தேர்விலும் மீண்டும் மீண்டும் நடைபெறுவதுதான். அங்கு இந்த ஆசிரியர்கள் அனைவரும் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவருக்காக போராட பழகிவிட்டிருந்தனர். ஆனால் இந்த முறை எவ்வளவோ விவாதங்கள் நடந்தும் அவர்களால் இறுதி முடிவுக்கு வர முடியவில்லை. இறுதியாக வீராவுக்கே தனக்கான அணியை தேர்ந்தெடுக்க அனுமதி தந்திடலாம் என்று முடிவெடுக்கப்பட்டது. மற்ற சீடர்கள் இதை கேட்டதும் அவர்கள் அனைவரும் பொறாமையால் பெருமூச்சு விட்டனர். இந்த வீரா உண்மையிலேயே அற்புதமானவன் தான் போல. எல்லா ஆசிரியர்களும் எப்படி அவனுக்காக போட்டி போடுறாங்கன்னு பாத்தியா என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். பெரும்பாலான சீடர்கள் தங்களுக்கும் அத்தகைய வாய்ப்பு கிடைத்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தார்கள். விதிப்படி அவர்களுக்கு வாய்ப்புண்டு. ஆனால் ஆசிரியர்களே பொதுவாக சீடர்களை தேர்ந்தெடுப்பர். ஒருவேளை சீடர்களுக்கு தேர்ந்தெடுக்க வாய்ப்பு கிடைத்திருந்தால் அவர்கள் நிச்சயமாக முதல் குழு, அதாவது அஷ்டசக்கர குழுவைத்தான் தேர்ந்தெடுப்பர். வரிசையிலிருந்து வெளியே வந்த வீரா ஆசிரியர்கள் முன் நின்றான். எல்லோரும் வீராவின் முடிவுக்காக காத்திருந்தனர். அவர்களில் ஆசிரியர் அக ஒளியின் முகத்தில் எந்த கவலையும் இல்லை. ஏனென்றால் ஒருவர் உண்மையான புத்திசாலியாக இருந்தார். அவர் நிச்சயம் ஆசிரமத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த குழுவை, அதாவது ஆசிரியர் அக ஒளியின் அஷ்டசக்கர குழுவை தான் தேர்ந்தெடுப்பர். அந்த நம்பிக்கையில் அவர் இருக்க அதை உடைப்பது போல நான் பொற்கதிர் குழுவை தேர்ந்தெடுக்கிறேன் என்று வீரா அமைதியாக சொன்னார். வீராவின் இந்த வார்த்தைகளை கேட்டு அனைத்து ஆசிரியர்களும் ஆச்சரியப்பட்டனர். சிறந்த குழுவாக இல்லாவிட்டால் வீரா குறைந்தபட்சம் முதல் 10 குழுக்களில் ஒன்றை தேர்ந்தெடுப்பான் என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள். பொற்கதிர் குழு கடைசி இடத்தில் இருப்பதை அனைவரும் அறிந்திருந்ததால் வீரா பொற்கதிர் குழுவை தேர்ந்தெடுத்தது அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. இதுவரை நிறைய விவாதங்கள் நடந்து கொண்டிருந்த இடத்தில் இப்போது அமைதி நிலவியது. அனைவரின் முகங்களிலும் அவநம்பிக்கையின் வெளிப்பாடுகள் தெளிவாக தெரிந்தன. அப்போது அமைதியை கலைப்பது போல ஒரு ஆசிரியர், என்ன நடக்குதுங்க என்றார். அதே நேரம் சிவாங்கி கூட்டத்திலிருந்து வெளியே வந்து மெல்லிய புன்னகையுடன், பொற்கதிர் குழுவை தேர்ந்தெடுத்ததுக்கு நன்றி வீரசிம்மா. இனிமே
நீ பொற்கதிர் குழுவோட உறுப்பினர். நான் உன்னை எங்க குழுவுக்கு வரவேற்கிறேன் என்றாள். ஆசிரியர் அகவொளி மற்றும் பிற ஆசிரியர்கள் இருவரையும் மிகவும் விசித்திரமான முறையில் பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களின் மனதில் சில சந்தேகங்கள் எழுந்தது. இந்த சிவாங்கி தன்னோட குழுவுல வீராவை சேர்க்க ஒரு பெரிய விலையை கொடுத்திருப்பான்னு நினைக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டனர். 33 குழுக்களும் சிறந்த சீடரை தேர்ந்தெடுக்க விரும்பின. பொதுவாக சிறந்த செயல்திறன் இருக்கிறது என்பதாலேயே அந்த சீடரின் எதிர்காலமும் சிறந்ததாக இருக்கும் என்று அர்த்தமில்லை. சரியான வழிகாட்டுதல் மற்றும் போதுமான வசதிகள்தான் ஒரு சீடருக்கு மிகவும் முக்கியமானவை. ஆதிசக்தி ஆசிரமத்தின் பல வருட வரலாற்றில் திறமையான பிரகாசமாக ஜொலித்த சீடர்கள் பலர் இருந்தனர். ஆனால் அவர்களில் ஒரு சிலரால் மட்டுமே சிறந்த சாதனையை செய்ய முடிந்தது. இருப்பினும் ஒரு குழுவில் சிறந்த சீடர் இருந்தால் அந்த குழுவின் வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமாகும் என்பதில் அனைவருக்கும் நம்பிக்கை இருந்தது. அதனால் வீரா ஏதோ ஒரு பெரிய தவறு செய்துவிட்டதாகவே எல்லோரும் நம்பினர். துணைத் தலைவர் சிவாங்கி, இது ஒரு நல்ல விஷயம்தான் இல்லையா? உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல என்று ஆசிரியர் அகவொளி சிரித்துக் கொண்டே கேலியாக கூறினார். அவருக்கு வீரா அவர்களின் அணியில் சேருவான் என்ற உறுதி இருந்தது. ஓ ஆசிரியர் அகவொளி, நீங்க என்ன பேசுறீங்க? அதோட இதுல என்ன தப்பு இருக்கு? வீராவே எங்க அணியில விருப்பத்தோட சேரும்போது அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒருவேளை நீங்க இந்த விஷயத்தை தொடர விரும்பினா நானும் உங்களோட வாக்குவாதம் செய்ய தயார் என்று அவளும் கேலியாக சொல்லி சுற்றி பார்த்தாள். சிவாங்கி மற்றும் வீரா இருவரின் தெளிவான வார்த்தைகளை கேட்ட அனைவருக்கும் இந்த இருவரும் ஏற்கனவே ஏதோ ஒரு வகையான ஒப்பந்தத்தை போட்டிருக்க வேண்டும் என்பது புரிந்தது. அதனால் அவர்கள் எதுவும் செய்ய முடியாமல் உள்ளுக்குள் சிவாங்கியை திட்டிக் கொண்டார்கள். எப்படி இருந்தாலும் வீரா தானாகவே பொற்கதிர் குழுவை தேர்ந்தெடுத்துள்ளார். எனவே யாராலும் சிவாங்கியை நேரடியாக குறை சொல்ல முடியாது. ஒருவேளை ஒரு ஆசிரியர் இன்னும் சிவாங்கியுடன் வாதிட்டார், அவர் தனக்குத்தானே பிரச்சனையை தான் உருவாக்கிக் கொள்வார். அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆனால் யாரும் முன்னோக்கி வந்து எதுவும் சொல்ல துணியவில்லை. அனைவரும் எரிச்சலுடன் தலையை ஆட்டினர். பின் மீதமுள்ள சீடர்களை தேர்வு செய்வதில் கவனம் செலுத்தினர். வீரா பொற்கதிர் குழுவை தேர்ந்தெடுத்த பிறகு அதிகனும் எந்த தயக்கமும் இல்லாமல் பொற்கதிர் குழுவை தேர்ந்தெடுத்தான். அனைத்து சீடர்களின் தேர்வு செயல்முறையும் முடிவடைய நீண்ட நேரம் பிடித்தது. ஆனால் இன்னும் சீடர்கள் எங்கும் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. ஏனென்றால் அடுத்து அவர்கள் அனைவரும் தங்கள் பயிற்சிக்கு ஏற்ற ஒரு நுட்பத்தை தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது. ஆதிசக்தி ஆசிரமத்தில் அகத்தியர் மாளிகை என்ற ஒரு நூலகம் உள்ளது. முழு பேரரசின் கிட்டத்தட்ட அனைத்து தற்காப்பு கலை நுட்பங்களும் அங்கு சேமிக்கப்பட்டிருந்தன. ஆனால் சீடர்கள் அகத்தியர் மாளிகைக்குள் நுழைந்து தற்காப்பு கலை நுட்பங்களை தேர்ந்தெடுப்பது அத்தனை எளிதான காரியமல்ல. ஒவ்வொரு முறையும் ஒருவர் ஒரு நுட்பத்தை தேர்ந்தெடுக்கும் போது அவர் 100 பங்களிப்பு புள்ளிகளை செலவிட வேண்டும். சந்தை விலையின்படி இவை 200 குறைந்த தர ஆன்மீக கற்களின் மதிப்புடையவை. உயர் ரக சீடர்களுக்கு இது சாதாரண தொகையாக இருக்கலாம். ஆனால் சாதாரண குடும்பங்களில் பிறந்த சீடர்களுக்கு இது நிச்சயமாக ஒரு பெரிய தொகையாகும். குழு தேர்வு செயல்முறைக்கு பிறகு வெளிப்புற சீடர்களுக்கு ஒரு முறை மட்டும் இலவசமாக அகத்தியர் மாளிகைக்குள் நுழைந்து ஒரு நுட்பத்தை தேர்வு செய்ய வாய்ப்பு தரப்படும். இன்றைய நாளுக்கு பிறகு அவர்கள் அங்கே போய் நுட்பத்தை தேர்வு செய்யும் ஒவ்வொரு முறையும் 100 குறைந்த தர ஆன்மீக கற்களை செலுத்த வேண்டியிருக்கும். எனவே அகத்தியர் மாளிகையில் முதன்முறையாக ஒரு தற்காப்பு கலை நுட்பத்தை தேர்ந்தெடுப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் கீழ் அனைத்து சீடர்களும் அகத்தியர் மாளிகையை நோக்கி சென்றனர். அப்போது ஆசிரியர் ஒருவர், ஆதிசக்தி ஆசிரமத்துக்குள்ள நீங்க எவ்வளவு ஆழமா போறீங்களோ அவ்வளவு அதிகமா அதோட பரந்த தன்மையை நீங்க உணர்வீங்க என்றார். அனைத்து சீடர்களும் ஒருவித மயக்கத்துடனேயே சுற்றி பார்த்து முன்னேறிச் சென்றனர். முதலில் அவர்கள் காடு வழியாக சென்றனர். பின்னர்
பல அழகான குளங்கள் மற்றும் பல்வேறு வடிவங்களின் அற்புதமான கட்டிடங்களை கடந்து இறுதியாக ஒரு பெரிய கட்டிடத்தின் வாசலில் நின்றனர். முழு கட்டிடமும் வெளிர் ஊதா நிறத்தில் இருந்தது. ஒருவர் கூர்ந்து கவனித்தார். அதிலிருந்து ஊதா நிற ஒளிக்கதிர்கள் வெளிப்படுவதை கூட காண முடியும். இந்த ஊதா நிற கதிர்களை கண்டதும் வீராவின் கண்கள் கொஞ்சம் சங்கடமாகின. இந்த உணர்வு மிகவும் விசித்திரமாக இருந்தது. அது அவனது ஆன்மா பரிமாணத்தில் உள்ள நீல பாம்பு சிலையின் ஒளிக்கதிர்களைப் போலவே இருந்தது. ஆனால் அதனுடன் ஒப்பிடும்போது இந்த ஒளி பலவீனமாக இருந்தது. ஒரு ஆசிரியர், அந்த கதிர்களை உத்து பார்க்காதீங்க, இந்த கதிர்கள் உங்க கண்கள் வழியா உங்க ஆன்மாவை காயப்படுத்தும் என்று கத்தினார். இந்த ஒளியை பார்த்தா ஆன்மாவுக்கே தீங்கு வருமா என்று கேட்டு அங்கே நின்ற சீடர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். உடனே அவர்கள் பார்வையை திருப்பிக் கொண்டார்கள். ஒரு நபருக்கு ஆன்மா மிக முக்கியமான விஷயம். அதில் ஏற்படும் எந்த காயமும் மிகவும் ஆபத்தானது. ஆன்மா காயமடைந்த சில நாட்களுக்குள் அந்த நபர் மயக்கமடைய தொடங்குவார். அவரது முழு உடலும் பலவீனம் அடையும். பின் சில வருடங்களில் அவரால் நடக்க முடியாமல் போகும். அந்த நபரின் மனநிலை கூட என்றென்றும் சேதமடையக்கூடும். ஆசிரியரே, இதெல்லாம் என்ன வகையான கதிர்கள் என்று ஒரு சீடர் கேட்டார். அதற்கு ஆசிரியர், இது ஆன்மா அழுத்தம். இந்த உலகத்துல உள்ள ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஆன்மா இருக்கு. அது ஒரு உயிருள்ள மனுஷனாய் இருந்தாலும் சரி, இல்ல விலங்காய் இருந்தாலும் சரி, இல்ல வாளாவோ வேற எந்த பொருளாவோ இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஆன்மா இருக்கும். அதோட அழுத்தத்திலிருந்து வர கதிர் தான் இது என்றார். அப்போது மற்றொரு ஆசிரியர் ஊதா நிற ஒளியை காட்டி, ஒரு புனித மிருகம் இந்த இடத்துல கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கு. இந்த ஊதா நிற ஒளி அதோட ஆன்மாவிலிருந்து வெளிப்படுற அழுத்தம் என்றார். இதை கேட்ட வீராவின் மனம் அதிர்ந்தது. அவன் தனக்குள், அப்படின்னா சிறையில் இருக்கிறப்ப என் ஆன்மா பரிமாணத்துல நான் உணர்ந்த அழுத்தம் அந்த நீல பாம்போட ஆன்மா காரணமாதானா என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அன்று வீராவின் ஆன்மா அந்த பயங்கரமான அழுத்தத்தால் மிகுந்த வேதனையை அனுபவித்தான். அந்த வலியை வீராவால் ஒருபோதும் மறக்க முடியாது. அப்போது ஆசிரியர், ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சியாளர் தன்னோட சக்தியை வெளிப்படுத்தினா பலவீனமான பயிற்சியாளர் மிகப்பெரிய அழுத்தத்தை எதிர்கொள்வாரு இல்லையா? அதே மாதிரிதான் இது என்று விளக்கினார். வீரா எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அனைத்து சீடர்களுடனும் அகத்தியர் மாளிகையின் முன் மேடையை அடைந்தார். அப்போது ஆசிரியர் திடீரென்று நிறுத்தி, தற்காப்பு நுட்பங்களை இலவசமா தேர்வு செய்ய இந்த ஒரே ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு. அதனால தைரியமா நம்பிக்கையோட போய் தேர்வு செய்யுங்க. நீங்க உள்ள எவ்வளவு ஆழமா போறீங்களோ அத்தனை உயர்ந்த நிலை நுட்பத்தை பெறுவீங்க. ஆனா உள்ள நுழைஞ்சதும் அந்த மிருகத்தோட ஆன்மா அழுத்தத்தை கண்டிப்பா சந்திக்க வேண்டியிருக்கும். அதுக்கு தயாரா போங்க. கண்களை மூடி இருந்தாலும் அந்த அழுத்தம் உங்க ஆன்மாவை காயப்படுத்தும். அதனால உங்களுக்கு சுலபமாய் இருக்கிற வரைக்கும் மட்டுமே உள்ள போங்க என்று தெளிவாக சொன்னார். கதவுக்கு வெளியே நின்ற சீடர்கள் ஆசிரியர் சொன்னதை புரிந்து கொண்டனர். பின்னர் ஒவ்வொருவராக அகத்தியர் மாளிகையை நோக்கி நடந்தார்கள். வீராவும் படிக்கட்டுகளில் ஏறி கதவை கடந்து அழகான ஒரு மண்டபத்திற்குள் நுழைந்தார். அந்த மண்டபத்தின் நடுவில் கருப்பு இரும்பினாலான ஒரு பெரிய பலகையை வீரா கண்டார். அதில் மஞ்சள் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்தபடி கடந்து சென்ற சில உயர்குடி சீடர்கள் தன்னருகில் இருந்தவர்களிடம், இதுதான் இந்த நூலகத்தோட வெளிப்புற பகுதி. இங்க வைக்கப்பட்டிருக்கிற எல்லா தற்காப்பு நுட்பங்களும் குறைந்த தர மரண நுட்பங்கள். இது தற்காப்பு உலகத்துல பலவீனமான நுட்பங்களா கருதப்படுது என்றனர். அங்கே தற்காப்பு நுட்ப புத்தகங்கள் பல மேஜை வரிசைகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ஒரு அடுக்கு வரிசையில் சுமார் 1000 வகையான நுட்பங்கள் சேமிக்கப்பட்டிருந்தன. அதை கண்ட வீரா அதை மதிப்பிட்டு, இங்க மொத்தம் 20 வரிசை இருக்கு, அப்ப மொத்தம் 20,000 வகையான குறைந்த தர நுட்பங்கள் இங்க சேமிக்கப்பட்டிருக்கு என்ற வீரா யோசனையுடன் ஆழ்ந்த மூச்சை எடுத்தார். சில சீடர்கள் அங்கேயே நின்று விட்டனர். ஆனால் பெரும்பாலானோர் உள்நோக்கி சென்றனர். வீரா அதிகம் யோசிக்கவில்லை. மற்றவர்களை பின்தொடர்ந்தார். ஆனால் அதிக நாள் முன்னேற முடியாமல் மரண நிலை அறையிலேயே நின்றதைக் கண்டார்.
சில அடி தூரம் நடந்த பிறகு அவர்கள் மற்றொரு அறைக்குள் நுழைந்தனர். அறையின் நடுவில் சிவப்பு என்ற அடுத்த வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் இங்குள்ள நுட்பங்கள் ஆன்மீக நுட்பங்கள் என புரிந்தது. இந்த அறையை அடைந்ததும் ஊதா நிற ஒளி படிப்படியாக தீவிரமடைந்தது. இந்த அசௌகரியம் காரணமாக சிலர் பின்வாங்கினர். அழுத்தத்தை தாங்கும் திறன் ஆன்மாவின் வலிமையை அடிப்படையாக கொண்டது. ஆன்மா வலிமையாக இருந்தால் அதிக அழுத்தத்தை அவர்களால் தாங்க முடியும். இருப்பினும் பல வெளிப்புற சீடர்கள் மிகவும் சங்கடமாக உணர்ந்தனர். ஆனால் அவர்கள் விட்டுக் கொடுக்க விரும்பவில்லை. எனவே அவர்கள் கண்களை மூடிக்கொண்டு அழுத்தத்தை எதிர்க்க முயன்றனர். இருப்பினும் விரைவில் அவர்களின் முகங்கள் நீலம் மற்றும் கருப்பு நிறமாக மாறியது. அவர்கள் மயக்கம் அடையப் போவது போல உணர்ந்து இறுதியில் பின்வாங்கினர். அவர்களில் ஒருவர் அந்த அறையிலேயே மயக்கமடைந்தார். பாதுகாப்பு காவலர்கள் அந்த சீடனை வெளியே அழைத்து சென்றனர். மீதமுள்ள சீடர்களிலும் பெரும்பாலானோர் இந்த அறையை தாண்டி அவர்களால் செல்ல முடியாது என்பதை உணர்ந்தனர். மேலும் அவர்கள் உள்ளே வலுக்கட்டாயமாக நுழைந்தாலும் அவர்களின் ஆன்மாவும் காயமடையக்கூடும். எனவே பெரும்பாலான சீடர்கள் இங்கேயே நின்று தங்களுக்கு ஏற்ற நுட்பங்களை தேடத் தொடங்கினர். இப்போது முன்னேறுபவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துவிட்டது. அந்த ஒரு சிலரில் வீராவும் இருந்தான். அடுத்து என்ன நடக்கும்? வீரா தனக்கு ஏற்ற தற்காப்பு கலை நுட்பத்தை தேர்ந்தெடுப்பதில் வெற்றி பெறுவானா, அல்லது அவனது ஆன்மா காயப்படுமா? பொற்கதிர் குழுவை தேர்ந்தெடுத்த அவனது முடிவு சரியானதா? துணைத் தலைவர் சிவாங்கியின் உண்மையான நோக்கம் என்ன? மேலும் அறிய உயர்ந்த தற்காப்பு நுட்பத்தை பெற வேண்டும் என்ற ஆசையால் உந்தப்பட்ட வீரா அகத்தியர் மாளிகையில் முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இருந்தான். இந்த நேரத்தில் 8 பேர் அவனை சுற்றி இருந்தனர். அதில் நல்ல உயரமான அகலமான ஒருவர் ஒரு பெரிய வாளை ஏந்தி வந்தார். அவர் இந்த கட்டிடத்தின் பாதுகாப்பு காவலராக இருக்கலாம் என்று யூகித்தவர். இந்த நூலகத்தின் பாதுகாப்பு காவலர் இவ்வளவு வலிமையானவராக இருப்பார் என்று உண்மையில் எதிர்பார்க்கவில்லை. அவரது உடல் மட்டுமல்ல, அவரது ஆன்மாவும் மிகவும் வலிமையானதாக இருந்தது. முன்னோக்கி நகர்ந்த இவர்கள் பல சிறிய அறைகளை கடந்த பிறகு ஒரு பெரிய அறையை அடைந்தனர். அங்கு பொறிக்கப்பட்ட வார்த்தை பச்சை. கடந்த கால அனுபவங்களிலிருந்து பூமி நிலை தற்காப்பு நுட்பங்கள் இங்கே கிடைக்கும் என்பதை வீரா உணர்ந்தார். மேலும் இந்த அறையில் முந்தைய அறைகளை விட ஊதா நிற ஒளி அடர்த்தியாக இருந்தது. இப்போது வீரா மற்றும் பாதுகாப்பு காவலரை தவிர அறையில் 3 பேர் மட்டுமே இருந்தனர். அறைக்குள் நுழைந்த 5 பேரில் வீராவை தவிர மற்ற 4 பேரின் நிலையும் நன்றாக இல்லை. அதில் ஒரு சீடரின் முகம் திடீரென்று வெண்மையாக மாறியது. அவன் ஒரு உயர்குடி குடும்பத்தை சேர்ந்த சீடன். ஊதா நிற ஒளியின் அழுத்தத்தை தாங்குவது அவனுக்கு கடினமாக இருந்தது. உடனே அந்த சீடன் தனது சட்டை பையிலிருந்து ஒரு பழுப்பு நிற மாத்திரையை எடுத்து விழுங்கினார். அடுத்த நொடி அந்த சீடன் கண்களை திறந்தபோது அவனது கண்களில் ஒரு மங்கலான தங்க ஒளி தோன்றியது. அந்த மருந்து ஆன்மாவை வலுப்படுத்துவதாக இருக்கும் என்பதை வீரா யூகித்தார். இது ஊதா ஒளியின் அழுத்தத்தை எதிர்க்க உதவும். அரச தலைநகரோட உயர்குடி குடும்பங்கள்லாம் உண்மையிலேயே செல்வந்தர்கள் தான் என்று எண்ணிய வீரா தங்கள் குழந்தைகளுக்கு இவ்வளவு விலைமதிப்பற்ற மாத்திரைகளை கொடுத்த உயர்குடி குடும்பங்களை மனதில் பாராட்டினார். சாதாரண குடும்பங்களில் பிறந்த சீடர்களுக்கு இது போன்ற வசதிகள் கிடைப்பது எப்போதும் அரிதுதான். பின் அனைவரும் ஒரே அறையில் நின்று தங்களுக்கேற்ற தற்காப்பு நுட்பங்களை தேர்ந்தெடுக்க தொடங்கினர். தற்காப்பு கலை நுட்பங்கள் 4 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன: மரணம், ஆன்மீகம், பூமி மற்றும் வானம். அவற்றில் மரணதர நுட்பங்கள் மிகப்பெரிய அளவில் கிடைக்கின்றன. இயற்கையாகவே அவற்றின் விலையும் மலிவானது. ஆன்மீக தர தற்காப்பு நுட்பங்கள் மிகவும் அரிதானவை. பொதுவாக சிறிய மற்றும் நடுத்தர குடும்பங்கள் இந்த நுட்பத்தை தங்கள் சந்ததியினருக்கு ஒரு மரபாக வழங்குகின்றன. உதாரணமாக வீராவின் காளையின் 1000 குத்து நுட்பம்.
அந்த நுட்பம் அவனது குடும்பத்தின் மரபு. எல்லாவற்றிற்கும் மேலாக அரச தலைநகரின் உயர்குடி குடும்பங்களுடன் சுந்தர தேசத்து அரச குடும்பத்தை ஒப்பிட்டால் வீராவின் குடும்பம் நடுத்தர சக்தி வாய்ந்த குடும்பமாக மட்டுமே கருத முடியும். மேலும் காளையின் 1000 குத்து என்பது ஒரு உயர்தர ஆன்மீக நுட்பமாகும். இதை நடுத்தர குடும்பங்கள் கூட பெறுவது மிகவும் அரிது. பொதுவாக சாதாரண குடும்பங்களை சேர்ந்தவர்கள் ஆன்மீக தர நுட்பங்களை எளிதில் பெறுவதில்லை. ஆனால் வீராவின் குடும்பம் ஒரு காலத்தில் செழுமையாக வாழ்ந்ததன் அடையாளமாக மிஞ்சி இருப்பது அதுதான். பூமி தர தற்காப்பு நுட்பங்களை பொறுத்தவரை அவை இன்னும் விலைமதிப்பற்றவை. எனவே அரச தலைநகரின் உயர்குடி குடும்பங்களுடன் தொடர்புடையவர்கள் மட்டுமே பெரும்பாலும் பூமி தர நுட்பங்களை பயிற்சி செய்கிறார்கள். பூமி தர நுட்பங்களின் இந்த அறையில் ஒரு நீண்ட அடுக்கு மர வரிசைகள் இருந்தன. இதை பார்க்கும் போது ஆதிசக்தி ஆசிரமத்தின் அடித்தளம் எத்தனை ஆழமானது என்று புரியும். ஏனெனில் அவர்களிடம் நூற்றுக்கணக்கான பூமி தர நுட்பங்கள் உள்ளன. ஆனால் இந்த நூற்றுக்கணக்கான நுட்பங்களிலிருந்து தனக்கென ஒரு பொருத்தமான நுட்பத்தை கண்டுபிடிப்பது எளிதான காரியமல்ல. வீரா மர வரிசைகளுக்கு முன்னால் நின்று அனைத்து புத்தகங்களையும் படிக்கத் தொடங்கினான். அவன் எந்த வகையான தற்காப்பு நுட்பத்தை பயிற்சி செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். காளையின் 1000 குத்து நுட்பம் நிச்சயமாக ஒரு நல்ல நுட்பமே. ஆனால் ஆதிசக்தி ஆசிரமத்திற்குள் நுழைந்த பிறகு அந்த நுட்பத்தை மட்டுமே நம்பியிருப்பது போதாது. வீராவின் சக்தி அதிகரிக்கும் போது இந்த நுட்பம் அவனுக்கு பயனற்றதாகிவிடும். ஏனெனில் அவன் அதன் மூலம் தனது முழு சக்தியையும் பயன்படுத்த முடியாது. நான் ரொம்ப நாளுக்கு பயன்படுத்துற மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த நுட்பத்தை தேர்வு செய்யணும் என்று எண்ணிய வீரா மேலும் முன்னேற முடிவு செய்தார். இந்த அறையில் ஊதா நிற ஒளியின் அழுத்தம் சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அது இன்னும் தெய்வீக நாகத்தின் ஒளியை விட குறைவாகவே இருந்தது. மேலும் வீராவின் ஆன்மா புனித வெள்ளை நெருப்பின் உதவியால் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறியிருந்தது. இதனால் அவனது ஆன்மாவின் சக்தி சாதாரண மக்களை விட மிகவும் வலிமையானது. எனவே அவன் தனக்கென ஒரு சக்தி வாய்ந்த நுட்பத்தை தேர்ந்தெடுப்பது அவசியம். வீரா தொடர்ந்து முன்னேறியதை பார்த்ததும் அந்த அறையிலிருந்த 4 பேரும் அவனை விசித்திரமாக பார்த்தார்கள். நீ இறக்க விரும்புறியா? முன்னால உள்ள அறைகள்ல ஊதா நிற ஒளியோடைய அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்கும். உன்னால அதை தாங்க முடியாது என்று நூலகத்தின் பாதுகாவலர் அவனுக்கு நினைவூட்டினார். முன்னோக்கி நகர்ந்த வீரா நின்று பாதுகாவலரை நோக்கி திரும்பி, எனக்கு தெரியும், ஆனா நான் இன்னும் முயற்சி செய்ய விரும்புறேன் என்றான். அப்போது அவன் சாக ஆசைப்படுறானா அவனை விடுங்க. சிலருக்கு பூமிக்கும் வானத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் புரியாது. அதனாலேயே இவன மாதிரி ஆளுங்க ஆர்வ கோளாறுல எதையும் யோசிக்காம செய்வாங்க. போட்டோம் என்று உயர்குடி குடும்பத்தை சேர்ந்த ஒரு சீடன் கிண்டலாக சிரித்தான். அந்த சீடனின் வார்த்தைகளை கேட்டு வீராவும் லேசாக சிரித்தான். ஒருவர் தன் இலக்கை நோக்கி நகரும் போது ஒவ்வொருவருக்கும் பதிலளிப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என்பதை அவன் அறிவான். எனவே அந்த சீடனுடன் வாக்குவாதத்தில் நேரத்தை வீணாக்குவதற்கு பதிலாக தனது அடிகளை எடுத்து வைத்து அடுத்த அறைக்கு சென்றான். அகத்தியர் மாளிகையின் இந்த அறை முந்தைய அறையுடன் ஒப்பிடும்போது மிகவும் சிறியதாக இருந்தது. இந்த அறையில் புத்தகங்களுக்கான ஒரே ஒரு புத்தக அலமாரி மட்டுமே இருந்தது. முந்தைய அறைகளின் பிரம்மாண்டமான அலங்காரத்துடன் ஒப்பிடும்போது இந்த அறையில் உள்ள புத்தக அலமாரி மிகவும் சிறியதாகவும் தேய்ந்து போனதாகவும் இருந்தது. புத்தக அலமாரியின் மரத்தில் கூட கரையான்களால் போடப்பட்ட பல துளைகள் இருந்தன. அறைக்குள் நுழைந்ததும் அந்த விலங்கின் ஒளி இங்கே முற்றிலும் மாறிவிட்டதை வீரா உணர்ந்தான். இப்போது ஊதா நிற ஒளி மறைந்து ஊதா நிற நிழலாக தெரிந்தது. நிழலின் வெளிப்புற தோற்றம் ஒரு விசித்திரமான விலங்கை போன்றிருந்தது. வீரா அறைக்குள் நுழைந்ததிலிருந்தே அறையின் அழுத்தத்தில் இருந்த நிழல் மெதுவாக வெளிவரத் தொடங்கியது. அந்த ஊதா நிற நிழலை கண்ட வீரா அது ஒரு கற்பனை பொருள் என்றும் ஒருவேளை அதனால்தான்
அது தன் உடலுக்கு எந்த தீங்கும் விளைவிக்கவில்லை என்று யோசித்தான். ஆனால் அந்த நிழல் அவனின் உடலை கடந்து சென்ற போது அந்த நிழல் நேரடியாக அவனது ஆன்மாவை தாக்கியது. இதனால் வீரா தனது ஆன்மாவில் கூர்மையான வலியை உணர்ந்தான். அதிர்ஷ்டவசமாக வீராவின் ஆன்மாவின் சக்தி ஒரு சராசரி மனிதனை விட மிகவும் வலிமையானது. ஒரு சாதாரண நபர் அவனது இடத்தில் இருந்திருந்தார், இந்த வலி அந்த நபரை கொன்றுவிடும் அளவுக்கு இருந்திருக்கும். வீராவுக்கும் கூட அது சுலபமாக இல்லை. அவன் படுகாயம் அடைந்தது போல் உணர்ந்தான். நிழல் அவனை தாக்கும் ஒவ்வொரு முறையும் ஆயிரக்கணக்கான ஊசிகள் அவன் ஆன்மாவை துளைப்பது போல உணர்ந்தான். இந்த வகையான வலிக்கும் உடலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனவே அதை தவிர்க்க வீரா அவனின் வலிமையான ஆன்மாவை மட்டுமே நம்பியிருக்க வேண்டும். உடலால் எதையும் செய்ய முடியாததா வீரா முற்றிலும் உதவியற்றவனாக உணர்ந்தான். ஒரு முறை, இருமுறை, 3, 4 என அந்த மிருகத்தின் நிழல் தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருந்தது. ஆன்மாவின் விஷயங்கள் பெரும்பாலும் மர்மமானவை, ஆழமானவை. அதனாலேயே ஆன்மா மீதான தாக்குதல்கள் குறித்து வீராவுக்கு எந்த தகவலும் இல்லை. இதனால் தன்னை தற்காத்துக் கொள்ள அவனுக்கு வழியும் இல்லை. வீரா தன் பற்களால் உதட்டை அழுத்தினான். அவன் கண்கள் இரத்த சிவப்பாக மாறின. அவனுக்குள் போதுன்னா விட்டுடலாமா என்ற எண்ணம் கூட தோன்றத் தொடங்கியது. ஆனால் அடுத்த நொடியே, இல்ல, நான் அப்படி எப்பவும் கைவிட மாட்டேன் என்று வீரா தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டார். ஏற்கனவே மனித சக்திக்கு எட்டாத ஆன்ம சித்திரவதையை சிறையிலேயே வீரா அனுபவித்திருந்தான். அதனால் அவனது மன உறுதி மிகவும் வலுவாக இருந்தது. சுந்தர தேசத்தின் சிறையில் நவநாக சக்தி பீடம் மற்றும் புனித வெள்ளை நெருப்பால் அவன் உணர்ந்த வலி இதைவிட 100 மடங்கு அதிகமாக இருந்தது. அதனால் அதையே தாங்கிட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த வலியெல்லாம் ஒண்ணுமே இல்ல வீரா. இது என்னோட ஆன்மாவுக்கு ஒரு பயிற்சி மாதிரிதான் என்று தன்னைத்தானே உற்சாகப்படுத்திக் கொண்டவன் தாக்குதல்களை தாங்கிக் கொண்டு படிப்படியாக முன்னேறிச் சென்றான். வீரா அந்த அறையிலிருந்த ஒரே மரப்புத்தக அலமாரியை நோக்கி செல்லும் போது இந்த அறைக்கு பின்னால் இன்னொரு பாதை இருப்பதை கண்டான். வலியை தாங்கிக் கொண்டு, இன்னும் ஒரு பாதம் மீதம் இருக்கா? வானநிலை தற்காப்பு நுட்பம் தானே ஆதிசக்தி ஆசிரமத்துடைய சிறந்த நுட்பம். ஆனா இது என்று வீராவின் முகத்தில் ஒரு சந்தேகம் தோன்றியது. அவனுக்கு தெரிந்தவரை தற்காப்பு நுட்பங்கள் 4 நிலைகளாக பிரிக்கப்பட்டிருந்தன. அதில் மிக உயர்ந்தது வானநிலை என்று வீரா கேள்விப்பட்டிருந்தான். ஆனால் வானநிலையை விட சக்தி வாய்ந்த ஒரு நுட்பத்தை பற்றி அவன் கேள்விப்பட்டதே இல்லை. அதை பற்றி யோசித்தவன், பேசாம உள்ள போய் ஒரு முறை பார்க்க முயற்சி பண்ணலாமா என்ற வீராவுக்குள் பல கேள்விகள் ஓடியது. ஆனால் வீராவின் கண்கள் நுட்பங்களின் புத்தக அலமாரியில் விழுந்தபோது அவனது இதயம் முன்னேற தயங்கியது. வானநிலை நுட்பத்தின் தூண்டுதல் ஏற்கனவே அவனுக்குள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. மனதுக்குள் ஆசை பேயாய் ஆட்டம் போட்டது. ஒருவேளை நான் இங்க இவ்வளவு தூரம் வந்து காயம் அடைஞ்சோ எந்த நுட்பமும் எடுக்காம போனா மத்தவங்க என்ன ரொம்ப கேலி செய்வாங்களே என்றபடி வலியுடன் முனகிய வீரா ஒவ்வொரு சாத்தியக்கூறை பற்றியும் யோசித்துக் கொண்டே இருந்தான். பின்னர் பின் விளைவுகளையும் மக்களையும் பற்றி யோசிப்பதை நிறுத்திவிட்டு தன் இதயத்தில் வளர்ந்து கொண்டிருந்த ஆர்வத்திற்கு தீனி போட முடிவெடுத்தான். அகத்தியர் மாளிகையோட இந்த அறைக்குள்ள நுழைகிற வாய்ப்பு அவ்வளவு சுலபமா யாருக்கும் வராது. எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அப்ப நான் ஏன் அதை முயற்சி செய்யக்கூடாது? என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என்று நினைத்த வீரா வானநிலை நுட்பத்தை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பை கைவிட்டு முன்னேறிச் சென்றான். அந்த பாதை மிகவும் குறுகியதாக இருந்தது. அதன் அலங்காரமும் மிகவும் மோசமாக இருந்தது. அந்த குறுகிய பாதையின் தரை மற்றும் சுவர்கள் பாழடைந்திருந்தன. வீரா அந்த நடைபாதையை கடந்த போது அவனுக்கு கொஞ்சம் நிம்மதி ஏற்பட்டது. அதே நேரம், என்ன அந்த விலங்கோட ஆன்மாவோட சக்தியால ஏற்பட்ட அழுத்தம் மறைஞ்சிடுச்சு
என்று சந்தேகம் அவன் மனதில் எழ குழப்பத்துடன் முன்னோக்கி நகர்ந்தான். அந்த பாதை இறுதியாக ஒரு கல் அறைக்கு சென்றது. கருப்பு கல்லாலான இந்த அறை வட்டமானதாக இருந்தது. அதிக இடம் இல்லை. ஆனால் அறையின் நடுவில் ஒரு கருப்பு நினைவுச் சின்னம் இருந்தது. அது ஒரு கல்லறை என்பதை வீரா உடனே உணர்ந்து கொண்டான். ஆனால் வீரா அந்த கல்லறையை நோக்கி தனது முதல் அடியை எடுத்து வைத்த தருணத்தில் திடீரென்று ஊதா நிற ஒளி ஒரு அரக்கனின் வடிவத்தை எடுக்கத் தொடங்கியது. இந்த அரக்கன் முந்தைய அறையில் இருந்த விலங்கின் நிழலைப் போலவே இருந்தான். ஆனால் இப்போது இது அதைவிட உண்மையானதாகவும் உயிருள்ளதாகவும் தோன்றியது. மேலும் வெறுப்பால் நிறைந்த அதன் கண்கள் வீராவை பார்த்துக் கொண்டிருந்தன. இதுதான் அந்த புனித விலங்கோட கல்லறையா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிழல் தான் அதோட ஆன்மாவா இருக்கும். மரணிச்சு இத்தனை வருஷம் கழிச்சும் இதோட ஒளி இவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்குன்னா அது உயிரோட இருக்கிறப்ப எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருந்திருக்குன்னே தெரியலையே. அதே மாதிரி இந்த விலங்கையே கொன்ன அந்த நபரும் ரொம்பவே சக்தி வாய்ந்தவராதான் இருக்கணும் என்ற வீரா விலங்கின் நிழலை ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தான். அதே நேரத்தில் அந்த நிழலிடம் அவன் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தான். இந்த புனித விலங்கின் ஆன்மா மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. இதனால் வீராவின் மீதான அழுத்தமும் மிக அதிகமாக இருந்தது. அதன் ஒரே பார்வையில் யாரோ ஒருவர் தனது தலையை சுத்தியலால் அடிப்பது போல உணர்ந்தான். வீரா இந்த ஆன்மாவின் தாக்குதலை தாங்க முடியாமல் போனார். அவனுடைய ஆன்மா ஒரே கணத்தில் அழிந்துவிடும். அதிகரித்து வரும் ஆபத்தை உணர்ந்த வீரா பின்வாங்கினார். அவன் புனித விலங்கின் ஆன்மாவை தொந்தரவு செய்யவும் தூண்டவும் விரும்பவில்லை. ஆனால் வீரா திரும்பிச் செல்ல முயன்ற போது திடீரென்று அவனது முகத்தில் ஒரு கசப்பான புன்னகை தோன்றியது. ஏனெனில் அவனுக்கு பின்னால் உள்ள நடைபாதையும் ஊதா நிற மூடுபனி திடீரென்று அடர்த்தியாகி அவனது பாதையை தடுத்தது. இந்த ஆதிசக்தி ஆசிரமம் ரொம்பவே ஆபத்தான இடம்தான். இங்க வர ஒரு சீட ஒரு நுட்பத்தை தேர்வு செய்ய மட்டும்தான் விரும்புவான். ஆனா அதுக்காக இங்க இவ்வளவு ஆபத்தான பொறிய உருவாக்குறது அவசியமா என்ன என்று தனக்குள் நொந்து கொண்டே அந்த நிழலை பார்த்தான். அடுத்து என்ன நடக்கும்? இந்த விலங்கின் தாக்குதலிலிருந்து வீரா தப்பிக்க முடியுமா? இந்த அறையில் இவ்வளவு பயங்கரமான விலங்கு எதற்காக உள்ளது? மேலும் அறிய தொடர்ந்து வீரா அகத்தியர் மாளிகையின் உள் அறையை அடைந்தார். அங்கு புனித மிருகத்தின் கல்லறையையும் ஆன்மாவையும் சந்தித்தார். அதன் அதிபயங்கரமான சக்தி அவனை அச்சுறுத்த வேகமாக பின்வாங்கிட முயன்றான். ஆனால் அதற்குள் அவன் பின்புற நடைபாதையில் ஊதா நிற மூடுபனி தடிமனாகி அவனது பாதையை தடுத்தது. இந்த ஆதிசக்தி ஆசிரமம் ரொம்பவே ஆபத்தான இடம்தான். இங்க வர்ற ஒரு சீடன் நுட்பத்தை தேர்வு செய்ய மட்டும்தான் விரும்புவான். ஆனா அதுக்காக இங்க இவ்வளோ ஆபத்தான பொறிய உருவாக்குறது அவசியமா என்று தனக்குள் நொந்து கொண்டே அந்த நிழலை பார்த்தான். வீராவால் முனகுவதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் அதே நேரம் ஆதிசக்தி ஆசிரமத்தில் வானநிலை நுட்பம் உள்ள அறைக்குள் நுழையக்கூடியவர்கள் மிக குறைவு என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான். ஆன்ம சக்திக்கும் உடல் வலிமைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ருத்ர மகாவீரர் நிலையுள்ள போர் வீரனின் ஆன்மா கூட போதுமான சக்தி வாய்ந்ததாக இல்லை என்றால் அவரால் வானநிலை நுட்பமுள்ள அறையையோ அறையின் பின்புறத்தில் உள்ள கல்லறையையோ அடைய முடியாது. இந்த நேரத்தில் தனக்கு பின்னால் உள்ள பாதையில் இருந்த நிழல் தன்னை தாக்கவில்லை, மாறாக தன்னை அழுத்த முயற்சிக்கிறது என்பதை உணர்ந்த வீரா 2 அடிகள் பின்வாங்கினார். இதனால் அவனுக்கு மிகுந்த வலி ஏற்பட்டது. அதே நேரம் தனக்கு முன்னால் இருந்த மிருகத்தின் ஆன்மா அதன் கூர்மையான நகங்களால் அவனை தாக்கிக் கொண்டிருந்தது. 2 சக்திகள் ஒரே நேரத்தில் தாக்கியது. வீரா அங்கேயே நின்றிருக்க விரும்பவில்லை. அதனால் அவன் உடனடியாக நிழலை நோக்கி விரைந்தான். நிழலின் அழுத்தம் மிகவும் வலி தரக்கூடியதாக இருந்தாலும் அவன் அப்படியே இருந்தான். கல்லறையிலிருந்து வரும் ஆன்மாவின் தாக்குதலால் அவனது ஆன்மா மோசமாக காயமடைந்திடும். ஆனால் வீரா மிக வேகமாக இருந்தாலும்
அவனை துரத்தும் ஆன்மாவும் குறைவான வேகத்தில் இல்லை. அது கண் இமைக்கும் நேரத்தில் வீராவை அடைந்தது. வீராவுக்கு தப்பிக்க நேரமில்லை. வலியை தாங்க அவன் கண்களை இறுக்கமாக மூடினான். ஆனால் அப்போது ஒரு விசித்திரமான அலறலை கேட்டான். உடனே வீரா கண்களை திறந்து பார்த்தபோது மிருகத்தின் ஆன்மா அவனிடமிருந்து சில அங்குலங்கள் தொலைவில் நின்று விட்டது. இந்த நேரத்தில் ஆன்மாவின் இருண்ட கண்கள் பயத்திலும் நம்பிக்கையின்மையாலும் பெரிதாக விரிவடைந்தன. வீராவின் உடலும் வலியில் நடுங்கிக் கொண்டிருந்தது. அதே நேரத்தில் தனது ஆன்மா பரிமாணத்தில் உள்ள மிகப்பெரிய நவநாக சக்தி பீடம் சுழலத் தொடங்கியதையும் 9 வண்ண தெய்வீக நாகத்தின் நிழல் அவனது ஆன்மாவின் ஆழத்திலிருந்து வெளிப்படுவதையும் வீரா உணர்ந்தான். இது இது நவநாக சக்தி பீடத்தில் இருந்த தெய்வீக நாகத்துடைய நிழலாச்சே என்றான். அதே நேரம் அந்த தெய்வீக பாம்பின் சக்தி முழு இடத்தையும் சூழ்ந்தது. அத்துடன் அந்த பாம்பு சத்தத்துடன் சீறி பாய்ந்தது. பாம்பின் ஒளியின் சக்தி மிகவும் அதிகமாக இருந்ததால் ஊதா நிற மூடுபனி நொடியில் மறைந்து விட்டது. வீராவை தாக்கிக் கொண்டிருந்த மிருகத்தின் ஆன்மா கூட அந்த மாபெரும் சக்தியிடம் சரணடைவது போல தலை குனிந்து தரையில் அமர்ந்தது. யானை காலுக்கடியில் சிக்கிய எறும்பு போல அந்த சக்தியின் முன் மிருகத்தின் ஆன்மா எந்த நேரத்திலும் நசுங்கக்கூடியதாக இருந்தது. ஆன்மா தரையில் மண்டியிட்டு இப்போது வீராவை சற்று எச்சரிக்கையுடன் பார்த்தது. அதன் கண்கள் பொறாமையால் நிறைந்திருந்தன. அது மீண்டும் வீராவை தாக்க விரும்புவது போல் தோன்றியது. ஆனால் தெய்வீக பாம்பின் ஒளியின் அழுத்தத்தால் அது எதையும் செய்ய துணியவில்லை. இந்த காட்சியை பார்த்த வீராவின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. தெய்வீக பாம்பின் ஒளி இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கும், மிருக ஆன்மா இவ்வளவு உதவியற்றதாக மாறிவிடும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. வீரா அவனை அறியாமலேயே ஒரு அடி முன்னோக்கி எடுத்து வைத்தார். ஆச்சரியப்படும் விதமாக மிருக ஆன்மாவும் ஒரு அடி பின்வாங்கியது. இறுதியாக வீரா முன்னேறிய ஒவ்வொரு அடியாலும் அழுத்தம் அதிகரித்ததால் அந்த மிருகத்தின் ஆன்மா கல்லறைக்குள்ளேயே திரும்பி போய்விட்டது. வீரா ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்தார். இது உண்மையிலேயே ரொம்ப அபாயகரமான வேலையா இருக்கே. திடீர்னு தெய்வ நாகத்தோட நிழல் வந்து எனக்கு உதவலனா இப்ப என் ஆன்மாவே அழிஞ்சிருக்கும் என்று நன்றி உணர்வுடன் நினைத்த வீரா தனக்கு பின்னால் இருந்த தெய்வீக நாகத்தின் நிழலை நோக்கி திரும்பினான். அவன் திரும்பிய போது அவனுக்கு முன்னால் 9 நிறங்களால் பிரகாசிக்கும் 2 பெரிய கண்கள் அவனை பார்த்து கொண்டிருந்தது. அதைக் கண்ட வீரா ஒரு கணம் உறைந்து போனான். அவன் உடல் முழுவதும் பயத்தால் நடுங்கத் தொடங்கியது. ஆனால் தெய்வீக நாகம் தன் உயிரை காப்பாற்றுவதை நினைவு கூர்ந்தான். அந்த நினைவால் அவன் பயம் உடனே மறைந்தது. நன்றி உணர்வு மட்டும் மீதமிருந்தது. அவன் கைகளை கூப்பி, வணக்கம் நாகராஜா, என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி என்றான் வீரா. அப்ப நீதான் நவநாக சக்தி பீடத்தோட சக்திகளை திரும்ப எழுப்பியவனா? ஆனா நீ ரொம்ப பலவீனமா இருக்க, அதனால நீ சீக்கிரம் உன்னுடைய சக்திகளை அதிகரிக்கணும் என்றது. அதன் குரலில் சற்று ஆர்வம் தெரிந்ததை வீரா உணர்ந்தான். இதனால் வீராவால் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதே நேரம் நவநாக சக்தி பீடத்தை பற்றி பேசியதும் அவனது ஆர்வமும் அதிகரித்திட, நாகராஜா, நவநாக சக்தி பீடத்தை பத்தி எனக்கு ஏதாவது சொல்ல முடியுமா என்று கேட்டான். அதனை தெரிஞ்சுக்க இன்னும் நேரம் வரல என்று நாகம் வீராவிடம் தெளிவான வார்த்தைகளில் கூறியது. இதை கேட்டு வீரா கொஞ்சம் ஏமாற்றமடைந்தான். நவநாக சக்தி பீடம் மற்றும் அதில் உள்ள 9 தெய்வீக பாம்புகளின் சிலைகளை பற்றி அனைத்தையும் தெரிந்து கொள்ள வீரா விரும்பினான். ஆனால் நாகம் அவனிடம் எதுவும் சொல்ல மறுத்துவிட்டது. இனி சரியான நேரத்திற்காக காத்திருப்பதை தவிர அவனுக்கு வேறு வழி இல்லை. வீரா சோகமாக இருப்பதைக் கண்ட நாகராஜா அவனை ஊக்குவிப்பது போல, சரியான நேரம் வரும்போது உனக்கும் எல்லாம் தெரியும், இப்போதைக்கு நீ உன்னோட இலக்கில மட்டுமே கவனம் செலுத்து என்றார். எனக்கு புரியுது,
என்று வீராவுக்கு சட்டென வேதாவை பற்றிய நினைவு வந்தது. இந்த நேரத்தில் அவனது முதல் முன்னுரிமை கருப்பு மலையிலிருந்து தனது சகோதரியை விடுவிப்பதாகும். மற்ற வேலைகளை அவன் பின்னர் கூட செய்யலாம். நவநாக சக்தி பீடம் மூலமா உன் சக்திகளை எப்படி அதிகரிக்கணும்னு உனக்கு தெரியும்னு நம்புற என்ற நாகத்திடம் வீரா ஒத்துக்கொள்வது போல் தலையசைத்து, எனக்கு தெரியும் என்றான். உண்மையில் நவநாக சக்தி பீடத்தின் உதவியுடன் அவன் ஏற்கனவே தனது சக்திகளை அதிகரித்திருந்தான். எனவே அவனுக்கு அது பற்றி தெளிவாகவே தெரியும். சரி என்ற நாகம் வந்த வேலை முடிந்தது என்பது போல சட்டென ஒளி வேகமாக மீண்டும் வீராவின் உடலில் நுழைந்தது. அடுத்த நொடி எல்லாம் முற்றிலும் அமைதியாகவும் இயல்பாகவும் மாறியது. இப்போது ஆபத்து முடிந்துவிட்டது புரிந்ததும் வீராவின் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை வந்தது. அவன் மீண்டும் கல்லறையை ஆராயத் தொடங்கினான். அதுவும் அமைதியாக இருந்தது. எனவே அவன் இப்போது அறையின் உள்பகுதியை ஆராய்ந்தான். அந்த அறையில் ஒரு அலமாரி இருந்தது. வீரா முன்னோக்கி சென்று அலமாரியை பார்த்தான். அங்கே ஒரே ஒரு தற்காப்பு நுட்ப புத்தகம் இருந்தது. ஒரே ஒரு தற்காப்பு நுட்பமா? இவ்வளவு இறுக்கமான பாதுகாப்போட ஒரு புத்தகத்தை வச்சிருக்காங்கன்னா அப்படி இது என்ன வகையான நுட்பம் என்றவன் அந்த புத்தகத்தை எடுத்தான். புத்தகம் மிகவும் பழமையானதாகவும் தேய்ந்து போனதாகவும் இருந்தது. நிச்சயம் பல நூற்றாண்டுகள் பழமையானதாக இருக்கும் என்று புரிந்து கொண்டான். அதன் மீது தடிமனான தூசி கூட படிந்திருந்தது. இந்த புத்தகத்தின் பெயரை அறிய வீரா மிகவும் ஆர்வமாக இருந்தான். எனவே அதை தனது உள்ளங்கையால் தட்டி அதில் உள்ள தூசியை சுத்தம் செய்தான். பின்னர் புத்தகத்தின் அட்டையில் எழுதப்பட்ட வார்த்தைகளை படித்தான். அசுர தெய்வீக கைமுஷ்டி. இந்த நுட்பம் உண்மையில ஒரு கைமுட்டி நுட்பமா என்று வியந்தவன் அதன் முதல் பக்கத்தை திறந்து அடர் நிறத்தில் உள்ள வார்த்தைகளை பார்த்தான். அந்த வார்த்தைகளை பார்த்தவுடன் இது ஒரு மந்திர மொழிபெயர்ப்பு நூல் என்று வீராவுக்கு புரிந்தது. மந்திர மொழிபெயர்ப்பு என்பது அசுர மொழியை சாதாரண தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கும் ஒரு நுட்பமாகும். புத்தகத்தில் உள்ள விளக்கத்தை படித்த வீரா, ஓ, இது பேய்கள் மற்றும் அசுரர்களுடைய தற்காப்பு நுட்பமா? அப்ப இத மனிதர்கள் கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். இந்த நுட்பம் உண்மையில் பேய்கள் மற்றும் அசுரர்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டது. மேலும் இந்த நுட்பத்தில் தேர்ச்சி பெற பயிற்சியாளர் மிகவும் சக்தி வாய்ந்த உடலை கொண்டிருக்க வேண்டும். இதை சொல்வதற்கு வேண்டுமானால் எளிதாக இருக்கலாம், ஆனால் செய்வது கடினம். ஒரு வளர்ந்த மனிதனின் எலும்புகள் 4 அல்லது 5 வயது அசுரனின் எலும்புகளுக்கு சமமாக இருக்கும். இதனால் அவர்களின் உடல் திறன்களில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். ஆனால் அதிர்ஷ்டவசமாக நவநாக சக்தி பீடத்தின் காரணமாக வீராவின் உடல் மிகவும் வலுவாகிவிட்டிருந்தது. ஒருவேளை சாதாரண மனிதர்களுக்கு இந்த நுட்பம் கொடியதாக இருக்கலாம், ஆனால் வீராவுக்கு இது சரியானதாகவே இருக்கும். இதை யோசித்தபடி பெருமூச்சு விட்ட வீரா இறுதியாக அந்த அசுர தெய்வீக கைமுஷ்டி புத்தகத்தையே தன்னுடன் எடுத்துக்கொண்டு அந்த அறையை விட்டு வெளியேறினார். அவன் வெளியே நடந்து வந்தபோது வானநிலை நுட்பங்கள் வைக்கப்பட்டிருந்த அறையில் வெள்ளை நிற உடையணிந்த ஒரு முதியவர் நிற்பதை கண்டார். அந்த முதியவர் மார்புக்கு குறுக்காக 2 கைகளையும் கட்டிக்கொண்டு நின்றார். அவரது கண்கள் வசீகரமாக இருந்தன. அவரது நடத்தை மிகவும் கண்ணியமாக இருந்தது. அசுர தெய்வீக முஷ்டி ஒரு சிறந்த நுட்பம்தான். ஆனா அதுக்கு ரொம்பவே வலிமையான உடல் தேவை. சாதாரண மனிதர்களால அதோட சக்தியை தக்க வைக்க முடியாது. இத கத்துக்கிறது ரொம்பவே கஷ்டம் என்று அந்த முதியவர் வீராவிடம் அந்த நுட்பத்தின் குறைபாடுகளை பற்றி சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு வீரா வாயடைத்துப் போனார். ஆனால் அவன் பதிலளிக்கும் முன் அந்த முதியவர் தொடர்ந்தார். உன்னோட ஆன்ம சக்தி சாதாரண மக்களை விட ரொம்ப வலிமையானதுன்னு நான் நினைக்கிறேன். உன்னோட அந்த சக்தியால நீ உன் மனதுக்கான சக்தி நுட்பத்தை பயிற்சி பண்ணலாமே. அப்புறம் ஏன் இவ்வளவு கஷ்டமான ஒரு நுட்பத்தை தேர்ந்தெடுத்த என்று அந்த முதியவர் வீராவை பார்த்து கேட்டார். இந்த நுட்பம் அறையோட பின்புறம் வைக்கப்பட்டிருந்ததை பார்த்தேன். அதனால இந்த நுட்பம் வானநிலை நுட்பத்தை விட சக்தி வாய்ந்ததா இருக்கும்னு நான் நினைச்சேன் என்று வீரா நேர்மையாக பதில் சொன்னார்.
வீராவின் பதில் அந்த முதியவரின் எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. அவர் இதை எதிர்பார்க்கவில்லை. எனவே இதை கேட்டதும் அமைதியாக அந்த முதியவர் தலையை ஆட்டினார். உண்மைதான். கல்லறைக்கு பக்கத்துல வைக்கப்பட்டிருந்த நுட்பம் வானநிலை நுட்பத்தை விட ரொம்பவே சக்தி வாய்ந்ததுதான். ஆனா சக்தி வாய்ந்ததா இருக்கிற எல்லாமே எல்லாருக்கும் பொருந்தும்னு அர்த்தம் இல்லையே. யானை ரொம்பவே சக்தி வாய்ந்தது. ஆனா அதுக்காக எல்லாரும் யானை வளர்க்கணும்னு நினைச்சா முடியுமா? இந்த உண்மையை நீயும் ஏத்துக்கத்தான் செய்யணும். அதனால நீ அதை திருப்பி கொடுத்துட்டு உனக்கு ஏத்த மாதிரி வேற ஏதாவது சுலபமான ஒரு நுட்பத்தை தேர்ந்தெடுத்தா உனக்கு நல்லது என்றார். அந்த முதியவரின் பேச்சை கேட்கும் வேறு யாராக இருந்தால் இந்த முதியவர் சொல்வது போல தன்னால் இந்த நுட்பத்தை கற்றுக்கொள்ள முடியாதோ என்று எண்ணி கவலைப்பட்டிருப்பர். மேலும் தங்களை தாங்களே தரம் தாழ்த்தி அந்த நுட்பத்தை முதியவரிடம் ஒப்படைத்திருப்பர். ஆனால் இப்போது நுட்பத்தை எடுத்து வந்தவன் வீரா. அவன் எந்த விதியையும் மீறவில்லை. அதனால் இந்த நுட்பத்தை அவன் திருப்பித் தர வேண்டிய கட்டாயத்திலும் இல்லை. எனவே வீரா அவருக்கு பதில் அளிக்கவில்லை. மாறாக அவன் அவரிடம் ஒரு கேள்வியை கேட்டான். இந்த நுட்பம் உண்மையிலேயே வானநிலையை விட சக்தி வாய்ந்ததா? எனக்கு தெரிஞ்ச வர தற்காப்பு கலை நுட்பங்கள் 4 நிலைகளா மட்டும்தான் பிரிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த நுட்பம் வானநிலை நுட்பத்தை விட எப்படி சக்தி வாய்ந்ததா இருக்க முடியும் என்று கேட்டான். வீராவின் தந்திரத்தை புரிந்து கொண்டது போல் முதியவர் சிரித்தார். சரி, நீ அசுர தெய்வீக கைமுஷ்டிக திருப்பி தர விரும்பலனா அது உன்கிட்டயே இருக்கட்டும். அதோட இப்ப நீ அதை எடுத்துக்கிட்டதுனால அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இது ஒரு தெய்வீக நுட்பம். பொதுவா வானநிலைக்கு அடுத்த நுட்பம்னு இதை சொல்லலாம். வானநிலைக்கு அடுத்த தெய்வீக நுட்பமா என்ற வீராவுக்கு அதிக ஆச்சரியமாக இருந்தது. வானநிலை நுட்பம்தான் மிகவும் சக்தி வாய்ந்தது என்று நினைத்திருந்தான். ஆனால் வானநிலைக்கு மேலே மற்றொரு தரம் இருக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. வீராவின் எதிர்வினையை பார்த்த முதியவர் மீண்டும் சிரித்தார். நீ எவ்வளவு உயரத்துல நிக்கிறங்கிறத பொறுத்துதான் உன்னோட பார்வை எவ்வளவு தூரம் போகும்னு இருக்கு என்றார். முதியவரின் வார்த்தைகளின் அர்த்தம் என்ன? அடுத்து என்ன நடக்கும்? இந்த முதியவர் உண்மையில் வீராவுக்கு உதவத்தான் செய்கிறாரா? நவநாக சக்தி பீடம் மற்றும் தெய்வீக நாகம் இரண்டின் ரகசியத்தை வீரா அறிந்து கொள்வானா? இனி வீரா ஆதிசக்தி ஆசிரமத்திற்குள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும்? மேலும் அறிய தொடர்ந்து கேளுங்கள். வானநிலைக்கு அடுத்த தெய்வீக நுட்பமா என்ற வீராவுக்கு அந்த முதியவரின் பதில் அதிக ஆச்சரியமாக இருந்தது. வானநிலை நுட்பம்தான் மிகவும் சக்தி வாய்ந்தது என்று நினைத்திருந்தான். ஆனால் வானநிலைக்கு மேலே மற்றொரு தரம் இருக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. வீராவின் எதிர்வினையை பார்த்த முதியவர் மீண்டும் சிரித்தார். நீ எவ்வளவு உயரத்துல நிக்கிறங்கிறத பொறுத்துதான் உன்னோட பார்வை எவ்வளவு தூரம் போகும்னு இருக்கு. ஏன்னா தெய்வீக நுட்பமே அதிசக்தி வாய்ந்த நுட்பம்னு சொல்லிட முடியாது என்றார். என்ன, அப்ப தெய்வீக நுட்பத்தை விட சக்தி வாய்ந்த ஒரு வகை இருக்கா என்று வீரா மேலும் ஆச்சரியத்துடன் கேட்டான். இந்த கேள்விக்கு முதியவர் எந்த நேரடியான பதிலையும் அளிக்கவில்லை. அதற்கு பதிலாக அது மக்களுடைய நம்பிக்கையை பொறுத்தது என்று மட்டுமே கூறினார். முதியவரின் பதில் வீராவுக்கு மிகவும் குழப்பமாக இருந்தது. சரி, இதுக்கு மேல அதை பத்தி விவாதிக்க வேண்டாம். அசுர தெய்வீக முஷ்டிக ஒரு வெளிப்புற சீடரால பெற முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா இப்ப அதை அடைஞ்ச அதிர்ஷ்டசாலி நீதான். அதனால அந்த நுட்பத்தை கத்துக்க நினைச்சா நான் உன்னை தடுக்க மாட்டேன் என்று முதியவர் உடனே தனது கையை அசைத்தார். அடுத்த நொடி அருகிலிருந்த மர அலமாரியிலிருந்த ஒரு புத்தகம் அவரது கைக்கு பறந்து வந்தது. உனக்கு கிடைச்ச தெய்வீக நுட்பம் ரொம்பவே விலைமதிப்பற்றது, மர்மமானது. அதனால வெளியே யாராவது உன்னோட நுட்பத்தை பத்தி உன்கிட்ட கேட்டா இந்த நுட்பத்தை பத்தி அவங்க கிட்ட சொல்லாத என்றவர் இப்போது பறந்து வந்த புத்தகத்தை வீராவிடம் கொடுத்தார். வீரா இந்த புத்தகத்தின் பிரதான பக்கத்தை திருப்பி பார்த்தான். அவனது கண்கள் சட்டென பிரகாசித்தன. அந்த புத்தகத்தில் 2 பெரிய வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தன. அவை
பிராண ஒளி. இது ஒரு உயர்தரமான நுட்பம். இதன் உதவியுடன் மனசக்தியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலாம். ஒரே நேரத்தில் 2 நுட்பங்கள் கிடைக்கும் என்று வீராவும் எதிர்பார்க்கவில்லை. வீரா தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூட முடியவில்லை. முதியவருக்கு நன்றி தெரிவித்த பிறகு அவன் திரும்பி அறையை விட்டு வெளியேறத் தொடங்கினான். ஆனால் அவன் சில அடிகள் முன்னோக்கி எடுத்து வைத்த போது, பொறு, நான் யாருன்னு உனக்கு தெரிய வேண்டாமா என்ற முதியவரின் குரல் ஒலித்ததும், என்ன என்றபடி வீரா சட்டென நின்றான். திடீரென்று அவன் முகத்தில் ஒரு வெட்கமான பார்வை தோன்றியது. அவன் தலையை சொரிந்து, மன்னிச்சிருங்க, நீங்க யாருன்னு கேட்க மறந்துட்டேன் என்றான். முதியவர் சிரித்தார். அவர் இதை பெரியதாக எடுத்துக் கொள்ளவில்லை. சரி, அதை விட உனக்கு பொய் சொல்ல கூட தெரியல. ஆதிசக்தி ஆசிரமம் பெரியதா இருந்தாலும் உன்கிட்ட அதிக திறமை இருக்குன்னா நாம கூடிய சீக்கிரமாவே சந்திப்போம் என்றா. இதை கேட்டதும் வீரா புன்னகையுடன் தலையை ஆட்டிவிட்டு அந்த முதியவரை மரியாதையுடன் வணங்கிவிட்டு திரும்பி அங்கிருந்து வெளியேறினான். அவன் சென்ற பிறகு அந்த முதியவர் சிறிது நேரம் அங்கேயே நின்றார். இறுதியாக பெருமூச்சு விட்டு, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த நுட்பம் ஒருத்தர் கைக்கு போகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒருவேளை இதுதான் அந்த கடவுளுடைய விருப்பமா கூட இருக்கலாம் என்றார். பின் வீரா அனைத்து அறையையும் விட்டு வெளியேறிய போதுதான் அங்கு இப்போது சீடர்கள் யாரும் இல்லை என்பதை கவனித்தான். எப்படி இருந்தாலும் இந்த இடத்தில் மிருகத்தின் ஒளி அழுத்தம் மிகவும் அதிகமாக இருந்தது. எனவே யாரும் இங்கு அதிக நேரம் தங்க விரும்ப மாட்டார்கள். அதனால்தான் அவர்கள் அனைவரும் பொருத்தமான நுட்பத்தை தேர்ந்தெடுத்த பிறகு விரைவாக வெளியேறினர். அகத்தியர் மாளிகையை விட்டு வெளியேறிய கடைசி நபர் வீராதா. அவன் வெளியே வந்தபோது மற்ற குழுக்களின் வெளிப்புற சீடர்கள் ஏற்கனவே சென்று விட்டதை கண்டார். இந்த நேரத்தில் பொற்கதிர் குழுவின் சீடர்கள் மட்டுமே அங்கு இருந்தனர். அவர்கள் அவனுக்காக காத்திருந்தனர். வீரா சிரித்துக் கொண்டே எல்லோரிடமும், மன்னிச்சிருங்க, நீங்க எல்லாரும் எனக்காக இவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டியதா ஆயிடுச்சு என்றான். அது பெரிய விஷயம் இல்ல. நாம எல்லாரும் இப்ப பொற்கதிர் குழுவோட உறுப்பினர்கள். அதனால நாம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கவனிச்சுக்கணும், சரியா என்று ஒரு வெளிப்புற சீடன் புன்னகையுடன் கூறினான். இந்த குழுவில் உள்ள அனைத்து சீடர்களும் சாதாரண குடும்பங்களை சேர்ந்தவர்களே. அவர்கள் வேறு எந்த குழுவை தேர்ந்தெடுத்திருந்தாலும் அவர்கள் பாகுபாடு காட்டப்பட்டிருப்பார்கள். எனவே அவர்கள் அனைவரும் பொற்கதிர் குழுவை தேர்ந்தெடுத்தனர். உயர்குழுவில் அவமானப்படுத்தப்படுவதை விட கீழ்குழுவில் மரியாதையுடனும் அன்புடனும் வாழ்வது நல்லதாயிற்றே. துணைத் தலைவர் சிவாங்கி சிறிது தூரத்தில் நின்று அனைவரையும் பார்த்துக் கொண்டிருந்தாள். வீரா திரும்பி வருவதை கண்டதும் அவள் சிரித்துக் கொண்டே, நீ வானநிலை அறைக்குள்ள நுழைஞ்சுதா நான் கேள்விப்பட்டேன் என்று கேட்டாள். தான் வானநிலை அறைக்குள் நுழைந்ததை துணைத் தலைவர் சிவாங்கி எப்படி அறிந்தாள் என்பதை புரியாமல் வீரா சற்று ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தார். அவன் வானநிலை அறைக்குள் நுழைந்தது பூமி நிலை அறையில் இருந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். பின் ஒருவேளை துணைத் தலைவர் சிவாங்கி அதை மற்ற ஆசிரியர்களிடமிருந்து கேட்டிருக்க வேண்டும் என்று யோகித்தார். அதே நேரம் பொற்கதிர் குழுவின் வெளி சீடர்கள் துணைத் தலைவர் சிவாங்கி சொன்னதை கேட்டதும் ஆச்சரியத்தில் கண்களை விரித்து வீராவை பார்த்தனர். வீரா வருவதற்கு சிறிது நேரம் ஆகும் என்று மட்டுமே அவர்களிடம் கூறப்பட்டிருந்தது. ஆனால் அவன் வானநிலை அறைக்குள் நுழைய முடியும் என்று அவர்கள் ஒருபோதும் நினைத்ததில்லை. இவன் அங்க போயிருக்கானா? அவனோட ஆன்மா எவ்வளவு வலிமையானதா இருக்கும். அடேங்கப்பா, அவன் தான் தேர்வுல முதலிடத்தை பிடிச்சிருக்கான். அப்ப அவன் கிட்ட ஏதோ ஒரு சிறப்பு இருக்கணும்ல என்று பொற்கதிர் குழுவின் சீடர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். துணைத் தலைவர் சிவாங்கி எந்த நுட்பத்தை தேர்ந்தெடுத்தாய் என்று கேட்பாள் என வீரா நினைத்தார். எப்படி இருந்தாலும் பெரியவர் அவனிடம் தெய்வீக நுட்பத்தை ரகசியமாக வைக்கச் சொல்லி அறிவுறுத்தி இருந்தார். அதற்கு சலுகையாக பிராண ஒளி என்ற வானநிலை நுட்பத்தையும் கொடுத்திருந்தார். வீரா அந்த நுட்பத்தை பற்றி அவர்களிடம் சொல்லவிருந்த போது சிவாங்கி அவனை தடுக்க கையை உயர்த்தி,
நீ உன்னோட நுட்பத்தை பத்தி யார்கிட்டையும் சொல்லாம இருந்தா நல்லது. ஆதிசக்தி ஆசிரமத்துல நம்மளுடைய சில ரகசியங்களை எப்பவும் மறைச்சு வச்சுக்கணும். சரி, இப்ப சீக்கிரம் வாங்க, இருட்டுறதுக்குள்ள நாம பொற்கதிர் குழுவோட பகுதி அடையணும் என்றாள். இதற்கு பிறகு அனைத்து சீடர்களும் சிவாங்கியை பின்தொடர தொடங்கினர். ஆதிசக்தி ஆசிரமத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடந்த பிறகு அவர்கள் அனைவருக்கும் முன்னால் ஒரு பெரிய மலை இருந்தது. இந்த மலையின் உச்சியில் பொற்கதிர் குழுவின் தளம் கட்டப்பட்டுள்ளது. பிரதான சாலையின் இருபுறமும் சீடர்களுக்கான வீடுகள் கட்டப்பட்டிருந்தன. வீடுகளின் முன்பக்கம் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவற்றின் பின்னால் சிறு சிறு மலைகள் இருந்தன. அவை மேகங்கள் மற்றும் மூடுபனியால் மூடப்பட்டிருந்ததால் முழு காட்சியும் மிகவும் அழகாகவும் வசீகரமாகவும் இருந்தது. துணைத் தலைவர் சிவாங்கி சில பழைய வெளிப்புற சீடர்களை அழைத்து அவர்களுக்கு சில அறிவுரைகளை வழங்கினாள். பின் அங்கிருந்து அவசரமாக வெளியேறினாள். பின்னர் வெளிப்புற சீடர்களில் ஒருவர் முன்னோக்கி வந்து வீரா மற்றும் மற்றவர்களிடம், என் பெயர் சிவா, பொற்கதிர் குழுவில் இணைஞ்சதுக்கு உங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்கும் உதவ வேண்டிய பொறுப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கு என்றான். பின் வீரா மற்றும் மற்றவர்களும் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டனர். பின்னர் சீடர் சான்றிதழ்களை சரிபார்த்தல், ஆடைகள் மற்றும் வெளிப்புற சீடர்களுக்கு தங்குமிடம் ஏற்பாடு செய்தல் போன்ற சில தேவையான வேலைகள் செய்யப்பட்டன. வெளிப்புற சீடரின் வெள்ளை அங்கியை பெற்ற அதியன் ஆசையுடன் தடவி பார்த்தான். அதை அணிய அவன் மிகவும் ஆவலுடன் இருந்தான். அவன் முகத்தில் பெருமையுடன், நான் இந்த அங்கியை போட்டுக்கிட்டு பேரரசோட தலைநகரோட தெருக்கல்ல நடக்கும் போது யாருக்கும் என் கூட சண்டை போட தைரியம் இருக்காது என்றான். இந்த காட்சியை கண்ட சிவா சிரித்துக் கொண்டே, வெள்ளை உடை அணிஞ்சா மட்டும் போதும்னு மகிழ்ச்சியா இருக்காது அதியா. நீ கஷ்டப்பட்டு உழைச்சா நீ ஒரு உள் சீடராவும் மாறலாம். அப்புறம் நீ கருப்பு உடைய போட்டு பார்த்து இன்னும் கூட பெருமைப்படலாம் என்றான். அதியன் வெட்கப்பட்டு கொஞ்சம் தயக்கத்துடன் சிரித்தான். பின், எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது என்றான். சிவா ஆச்சரியத்துடன் அதியனை பார்த்தான். அதியா, வெளிப்புற சீடர்கள் உள் சீடர்களா பதவி உயர்வு பெறாங்கன்னு உனக்கு தெரியாதா என்று கேட்டான். சிவா ஆதிசக்தி ஆசிரமத்தின் பழைய சீடராக இருந்தான். எனவே அவனுக்கு இங்குள்ள அனைத்து விதிகளும் தெரியும். அதியன் புன்னகையுடன், அது இந்த ஆசிரமத்துல சேர்ந்துடணும்னு என்னோட முழு கவனத்தையும் தேர்விலேயே வச்சுட்டனா, அதனால ஆசிரமத்துக்குள்ள விதி நடைமுறை எதுவுமே எனக்கு தெரியாது என்றான். மேலும் சில சீடர்களும், ஆமாமா எனக்கும் தெரியாது என்றிட சிவா தனக்கு தெரிந்ததை விளக்க ஆரம்பித்தார். அதை அனைவரும் உன்னிப்பாக கேட்கத் தொடங்கினர். ஆதிசக்தி ஆசிரமத்தோட விதிகள் ரொம்பவே சிக்கலானது. ஆனா இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் வலிமை. விதிமுறைகள் பலவீனமானவங்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. அதனால உங்ககிட்ட போதுமான அளவு பலமோ இல்ல நல்ல வலுவான திறமையோ இருக்கணும். அதாவது உங்களுக்கு நல்ல சக்தி வாய்ந்த எதிர்காலம் இருக்குன்னு மத்தவங்க உணரணும் என்றான். இதை கேட்ட வீரா, இது ஆதிசக்தி ஆசிரமத்துக்கு மட்டும் இல்ல, அரச தலைநகருக்கு, முழு வடக்கு பகுதிக்கு, ஏன் ஒருவேளை இந்த முழு உலகத்துக்கும் கூட பொருந்தும் என்றான். அனைவரும் வீரா சொன்னதை ஏற்று தலையசைத்தனர். அதிக சக்தி உள்ளவரின் முடிவே இறுதியானதாக கருதப்படுகிறது. ஒருவேளை இது ஒரு உலகளாவிய வாழ்க்கை கொள்கையாக கூட இருக்கலாம். வாழத் தேவை வலிமை, அவ்வளவுதான். இதை பற்றி யோசித்த வீரா தான் ஆதிசக்தி ஆசிரமத்தில் செய்ய வேண்டியதை யோசித்து பார்த்தான். முதல்ல போதுமான சக்தியை பெறணும். அப்புறம் கருப்பு மலை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற வேதாவை காப்பாத்தணும். பாவாவ அங்க என்ன கஷ்டப்படுறாளோ என்று எண்ணியவன் வேதாவை நினைத்து மிகவும் கவலைப்பட்டான். உடனடியாக சிவாவிடம், சிவானா, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் என்றான். சிவா வீராவிடம் திரும்பி, கேளு வீரா என்றான். இந்த கருப்பு மலை எங்க இருக்கு என்று கேட்டான். வீராவுக்கு இது மிக முக்கியமான கேள்வி. எனவே அவன் பாசாங்கு செய்யவில்லை. சிவா முகம் சுழித்து, கருப்பு மலையா? அந்த அபசகுனமான இடத்தை பத்தியா கேக்குற? அந்த இடத்தை பத்தி நினைச்சாலே பீதியில மூச்சு திணறும்.
என்றான். இல்ல, நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் என்று வீரா தயங்கி தயங்கியே சொன்னான். பெருமூச்சு விட்ட சிவா, வீரா, கருப்பு மலைங்கிறது ஆதிசக்தி ஆசிரமத்தோட வடமேற்கு பகுதியில இருக்கிற ஒரு தனி மலை சிகரம். யாராவது ரொம்ப பெரிய தப்பு செஞ்சா அவங்கள அங்க சிறையில அடைச்சு வைப்பாங்க. நான் அங்க போனதில்ல, ஆனா கருப்பு மலையோட சூழல் ரொம்பவே மோசமா இருக்குன்னு ஆதிசக்தி ஆசிரமம் ஆயிரக்கணக்கான சீடர்களை அங்க சிறையில அடைச்சிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்க என்றான். பின் சிவா வீராவின் முகத்தை சந்தேகத்துடன் பார்த்து, ஆமா, உங்க சொந்தக்காரங்க யாராவது கருப்பு மலை சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்களா வீரா? நண்பர்கள் இல்ல சகோதரர்கள் யாராவது என்று கேட்டான். சிவாவின் பேச்சை கேட்டதும் வீரா ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினான். சிவாவின் வார்த்தைகளிலிருந்து வேதாவை வெளியாட்கள் யாரும் சிறையில் அடைக்கவில்லை, ஆதிசக்தி ஆசிரமத்தின் உயர் அதிகாரிகளே சிறையில் அடைத்திருக்க வேண்டும் என்பதை வீரா புரிந்து கொண்டான். சிந்தனையில் மூழ்கியிருந்த வீராவின் தோளை தட்டிய சிவா, என்ன நடந்துச்சு வீரா? எதுவும் பேச மாட்டேங்கிற என்று கேட்டான். வீரா எந்த பதிலும் சொல்லவில்லை. ஆனால், சரி, கருப்பு மலைக்குள்ள நுழைய ஏதாவது வழி இருக்கா என்று கேட்டான். சிவா தனது கன்னத்தை தடவி சிறிது நேரம் யோசித்து, அங்க போறதுக்கு 2 வழிகள் இருக்கு. முதல் வழி 500 பங்களிப்பு புள்ளிகளை செலவழிச்சு நீ கருப்பு மலைக்கு போறது என்றான். உடனே வீரா, பங்களிப்பு புள்ளிகளா என்று கேட்டான். ஆதிசக்தி ஆசிரமத்திற்குள் நுழைந்ததிலிருந்து வீரா மக்கள் பங்களிப்பு புள்ளிகள் பற்றி பலமுறை பேசுவதை கேட்டிருந்தான். உதாரணமாக, முதல் சோதனையில் கலந்து கொண்ட போது கூட அந்த முதியவர் வீராவிடம் அந்த பாதைக்கு மீண்டும் செல்ல பங்களிப்பு புள்ளிகளை செலவிட வேண்டும் என்று கூறியிருந்தார். பின்னர் இரத்த பரீட்சையில் கலந்து கொள்வதற்கு முன்பும் கலைமான் குடும்பத்துடன் ஒரு தகராறு ஏற்பட்டது. அப்போது மித்தூனின் குழுவின் அனைத்து உள் சீடர்களிடமிருந்தும் 1000 பங்களிப்பு புள்ளிகள் கழிக்கப்பட்டன. ஆமா, இந்த பங்களிப்பு புள்ளிகள்னா என்ன என்று வீரா மற்றொரு கேள்வியை கேட்டான். சிவா வீராவையும் மற்றவர்களையும் பார்த்தான். அனைவரின் முகங்களிலும் ஒரே மாதிரியான புரியாத முக பாவனைகளை கண்டு சிரித்துக் கொண்டே, ஆதிசக்தி ஆசிரமத்துல மருத்துவ சிகிச்சை, தற்காப்பு நுட்பங்கள், தினசரி உணவு, தங்குமிடம், ஒரு சிறப்பான இடத்துல பயிற்சி செய்யறதுன்னு பல வசதிகளை பெற சீடர்கள் ஒரு விலையை கொடுக்கணும். இது எல்லாத்துக்கும் பங்களிப்பு புள்ளிகள் தேவை. அந்த புள்ளிகள் கிட்டத்தட்ட மதிப்பெண் மாதிரின்னு சொல்லலாம். அது உன்னோட சீடர் சான்றிதழ்ல பதிவு செய்யப்படும். அதுல ஒரு கண் அமைப்பு இருக்குல்ல, அதுதான் மந்திர கண். அது மூலமா பங்களிப்பு புள்ளிகளை பார்த்துக்கலாம் என்றான். வீரா மற்றவர்களை பற்றி கவலைப்படவில்லை. வேதாவை சந்திக்க கருப்பு மலைக்குள் அவன் நுழைய வேண்டும். அப்படியானால் அதற்கு பங்களிப்பு புள்ளிகளை சேகரிக்க வேண்டும். சரினா, பங்களிப்பு புள்ளிகளை பெறறதுக்கு நாம என்ன செய்யணும் என்று கேட்டான். அடுத்து என்ன நடக்கும்? கருப்பு மலை மற்றும் வேதா பற்றிய முழுமையான தகவல்களை வீராவால் பெற முடியுமா? ஆதிசக்தி ஆசிரமம் வீராவின் உண்மையான நோக்கத்தை அறியுமா? வேதா என்ன குற்றம் செய்தாள் என அவள் கருப்பு மலை சிறையில் அடைக்கப்பட்டாள். மேலும் அறிய இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.